Hello guys, good evening. So audio clear எல்லாருக்கும்? Audio okay? Yes, good evening, good evening. Okay guys. Good evening all. Okay, good evening. ஸோ எவ்வளோ பேர் ஐபிஎல் பார்த்துக்கிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறது? ஸோ சும்மா தெரிஞ்சுக்க, யாராச்சும் ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனிஒன்? நோ, பரவாயில்ல. ஓகே ஓகே குட். ஓகே கைஸ். ஓகே, ஸோ நம்ம அப்படியே வந்து சாப்டருக்குள்ள வரலாம். நம்ம வந்து நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம், கரெக்டா? கரெக்ட். யா. ஓகே கைஸ். ரைட், நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் டெய்லி ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒர்க் அவுட் மாதிரி நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி டேட்டாஸ்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ண தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பழகும். கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா ட்ரேட் டேக்கர் வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு டேட்டா அதில் தான் ஈஸியாக கிடைக்கும். ஓகே, ஸோ இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மற்ற ப்ரோக்கர்ஸில் நீங்கள் உள்ள இன்டெப்த்தாக மார்க்கெட் டெப்த்து போய் நீங்கள் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது பதிலாக ஸோ ட்ரேட் டேக்கர் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. அதில் ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒன்ஸ் நம்ம முன்னாடி நம்ம பார்த்தது ஃபியூச்சர்ஸில் இருந்து ஸோ நேற்று பார்த்த வரைக்கும் ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் வந்து போகலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து ஈஸி தான். ஆல்ரெடி நம்ம டைரெக்டாக டேட்டா வந்து எடுத்துகிட்டு வந்து என்ட்ரு பண்ணாலே போதும், கரெக்டாக? ஸோ ஹை லோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட ஹை லோ டேட்டா என்ட்ரு பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு டூல்ஸ் எல்லாமே நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். அதில் A to Z எல்லாமே இருக்கும். பட் அதை நீங்கள் வச்சுக்கோங்க. கிளாஸஸ் வரப்போ நான் அடுத்தடுத்து அதில் என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எப்பயும் போல் டெய்லி ஈவினிங் நம்ம கால்குலேஷன் இதுதான். அதனால தான் நான் திரும்ப நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல இருந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். டெய்லி ஈவினிங் வந்து நீங்கள் கால்குலேஷன்ஸ் பண்ணணும். ஓகேவா? சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவ், அந்த டைமில் நமக்கு தேவையில்ல. மற்ற டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம எல்லா டேட்டாஸையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் 13. ஓகேங்களா? ஸோ அப்போ 11, 12 2 நாளோட டேட்டா வந்து நமக்கு தேவை. 11ஆம் தேதியோட டேட்டா ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ அப்போ 12ஆம் தேதி இன்னைக்கோட டேட்டா மட்டும் நம்ம அப்டேட் பண்ணால் போதும் நிஃப்டிக்கு. ஸோ இதுக்கு நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ எப்பவும் போல் நம்ம டெர்மினல் போயிட்டு இங்கே ஸோ மார்க்கெட் வாட்ச், ஆட் ஸ்கிரிப்ட், டெரிவேட்டிவ்ஸ், ஃபஸ்ட்டு நிஃப்டி ஆல் கொடுத்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபியூச்சர்ஸ் ஸோ இது வந்து ஏப்ரல் கான்ட்ராக்ட் தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக் வந்து கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட், ஃபோர்த் வீக் வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். ஸோ அது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டிலும் ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் நமக்கு ஹை லோ ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் ஹை நேற்று நம்ம என்ட்ரு பண்ணியிருந்ததுனால 11ஆம் தேதியோட ஹை லோ டேட்டா ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதனால் இன்னைக்குரிய டேட்டா மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? ஓகே, ஸோ டேட்டாஸை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நிஃப்டியோட டேட்டா வந்து என்ட்ரு பண்ணிடுறேன். இன்னைக்குரிய ஹை லோ ஃபியூச்சர்ஸ் 17,879.70. ஸோ டுடே லோ வந்து 17,778.30. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணுறோன்னா நமக்கு நிஃப்டியோட பை என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ், அதே மாதிரி செல்லோட என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ மார்க்கெட் யாராச்சும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக
ஸோ ஒரு அப் சைட்லேயே மூவ் ஆயிட்டு இருக்கு. யாராவது பார்த்தீங்களா மார்க்கெட்டை? எனிஒன்? ஸோ நல்ல ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எஸ். யா. ஸோ இந்த மாதிரி பிக் மூவ் நடக்கிறப்போ நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய பிக் மூவ் இருந்ததுன்னா அதை நம்ம கண்டிப்பாக கரெக்டாக கேட்ச் பண்ணுவோம். அதில் நம்ம ரைட் சைடு இருப்போம் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருந்தோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 600+ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இப்பொழுது ஸ்டில் ஹோல்டிங்ல இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுச்சுன்னா ஒரு 450 பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ரைலிங் ஹிட் பண்ணா 450 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இல்ல இன்னும் மார்க்கெட் நாளைக்கும் அகைன் டுமாரோ அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா இருக்கும். ஸோ நமக்கு நம்ம ஒரு மார்க்கெட்ல வந்து பெரிய லாஸ் எப்போ வந்து ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டா போறப்போ. எப்பன்னா மார்க்கெட்ல ஒரு பிக் மூவ் நடக்கிறப்போ. எக்ஸாம்பிள் அவங்க பை பண்ணியிருக்கப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டவுன் சைடு மூவ் ஆகுது. ஸோ இல்ல வந்து அவங்க செல் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அப் சைடு ட்ரெண்ட்ல போறப்போ தான் லாஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு வெளிய வராம. ஸோ நமக்கு அப்படி கிடையாது. மார்க்கெட்ல பிக் மூவ் நடந்ததுன்னா, நம்ம டிசைட் பண்றோமோ இல்லையோ, நம்ம பிளேஸ் பண்ணியிருக்க ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா பைனா பை. ஸோ டவுன் சைடு நல்லா மார்க்கெட் போச்சுன்னா செல்னா செல் என்டர் ஆயிரும். ஓகேங்களா? அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து நிஃப்டிக்கு கால்குலேஷன்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு அதே தான். நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் 13. ஸோ அதுக்கப்புறம் 11th 12. ஸோ 2 நாள்ல டேட்டா தேவை. 11 ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்ப இன்னைக்குரிய ஹை லோ மட்டும் நம்ம என்டர் பண்ணா போதும். ஸோ இன்னைக்குரிய ஹை வந்து பேங்க் நிஃப்டி 41,665. ஸோ இன்னைக்கு டுடே லோ வந்து 41,459.60. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் 2 நாளோட ஹை லோ டேட்டா மட்டும் என்டர் பண்ணாலே போதுமானது. ஸோ லெவல்ஸ் கிடைச்சும். இதுதான் வந்து நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய லெவல்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து நம்மகிட்ட வந்து பொசிஷன் ஹோல்டிங்லே இல்ல நம்மட்ட அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கால்குலேட் பண்ணி என்டர் ஆயிக்கலாம். இன்கேஸ் வந்து ஹோல்டிங்ல இருக்கிறது, இப்போ பை வந்து என்டர் ஆகி ஹோல்டிங்ல இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்க வந்துட்டு அடுத்த நாளைக்கு நீங்க செல் மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். ஓகேவா? பை வந்து தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி ஹோல்டிங்ல இருக்கிறதுனால. ஸோ இதுவே வந்து செல் சைடு ஹோல்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ பையோட வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. செல் நமக்கு தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹோல்டிங்ல இருக்கோம். திரும்ப ஆல்ரெடி பொசிஷன் பை ஹோல்டிங்ல இருக்கிறப்ப அனதர் நாளைக்கு இன்னொரு பை போனீங்கன்னா என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு பிரைஸும் ஆவரேஜ் ஆயிரும். ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிடும். ஓகேவா? ஸோ அதனால அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட் சைடு மட்டும் தான் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். நம்ம ஹோல்டிங்ல இருக்கிறதுக்குரிய ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பை ஹோல்டிங்ல இருக்கிறப்போ அனதர் பை வந்து போக வேண்டாம். ஓகே. ஸோ அதுல வந்து கிளியரா இருந்துக்கோங்க. ஸோ அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் தான் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி வரலாம். ஓகேவா? சரி நேத்து தானே பார்த்திருந்தோம். பேங்க் நிஃப்டியோட சேம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான். பெர்சன்டேஜ் மட்டும் நம்ம மாறப்போகுது. ஓகே. ஸோ இந்த ஷீட் உங்க எல்லாருக்குமே கூகுள் ஷீட்ல இருக்கும். இதுக்கு நீங்க கீழ வந்து தனித்தனியா உங்களுக்கு இருக்காது. ஒரே ஷீட்லயே கீழ எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழ வந்து கிளிக் பண்ணி முதல்ல ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இதுல இருக்குன்னா நீங்க அடுத்தடுத்த டேப் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங். ஸோ என்ன ஸ்டெப் 1 அதே தான் ரைட் டவுன் தி நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங். ரைட் டவுன் தி நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட். நாகராஜ் இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி வேலை பண்ணாதீங்க. ஸோ அது இருக்குது வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுட் வருது அப்படின்னா, நீங்க அந்த இடத்த மார்க் பண்ணி அந்த டவுட்ஸ் கேட்கறதுக்காக. ஸோ அத வந்து எடுத்து சின்ன பிள்ளைத்தனமா விளையாடாதீங்க. நீங்க யாரு கிறுக்குறீங்கன்றது எனக்கு தெரியும். தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். ஓகே. ஓகே. ஸோ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே. ஸோ 13 நாளைக்கு. ஓகேங்களா? ஸ்டெப் 2 ரைட் டவுன் தி ப்ரீவியஸ் 2 டே ஹை அண்ட் லோ டேட்டா. எதோடன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஸ்பாட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் பார்த்துட்டு இருக்கறதுனால, பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு 13ஆம் தேதி வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே. ஸோ அப்ப அதுக்கு முதல் 2 நாள்னா என்ன? 11, 12. ஓகே. ஸோ 11ஆம் தேதியோட டேட்டா ஆல்ரெடி
சரி, இது நிஃப்டி தானே. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் டேட்டா நீங்க எடுத்துடக்கூடாது. அதனால தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸ்பாட்டோட டேட்டா தான் நம்ம எடுக்கணும் ஆப்ஷன்ஸ்க்கு. ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு மட்டும்தான் ஃபியூச்சர்ஸோட டேட்டா வந்து நீங்க எடுக்கணும். ஓகே. எஸ். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட 2 நாளோட ஹை லோ டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஏப்ரல் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணிடுவோம். இப்போ பேங்க் நிஃப்டி, நிஃப்டியோட ஸ்பாட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் ஸ்கிரிப்ட். இப்போ வந்து ஈக்விட்டிஸ் நீங்க வந்து ஸ்பாட் வேணுன்றப்போ நீங்க ஈக்விட்டி தான் வந்து செலக்ட் பண்ணணும். டெரிவேட்டிவ்ஸ் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ ஈக்விட்டி போயிட்டு நிஃப்டி, ஸோ நிஃப்டி செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்னோட ஸ்பாட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதோட ஹை லோ ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் டேட்டா 11. ஸோ நேத்தோட ஹை வந்து 41,403.25. நேத்தோட லோ வந்து 40,990.20. ஸோ அப்புறம் 12. இன்னைக்குரிய பேங்க் நிஃப்டியோட ஹை ஸ்பாட் 41,610.15. ஸோ இன்னைக்கு லோ வந்து 41,332. ஓகே கிளியர். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டோட 2 நாளோட ஹை லோ டேட்டா எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு ஸோ 2 டேயோட ஹையஸ்ட் டே 2 டேயோட லோவஸ்ட். ஓகேவா? ஸோ நிஃப்டிக்கு வர மாதிரி அதே தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 2 டே ஹையஸ்ட் டே 2 டேயோட லோவஸ்ட். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி. ஓகே. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டோட வேல்யூ இங்க இருக்கு 11.12. ஸோ இந்த 2 நாள்ல எது ஹையஸ்டா இருக்கு? 41,403. இங்க 41,610. ஸோ இந்த 2ல 11 அண்ட் 12 இது 2ல எது ஹையஸ்ட்? ஸோ 2 நாள்ல ஹையஸ்ட் 12 கரெக்டா? 41,610 தான் வந்து ஹையஸ்ட். அப்ப அதை வந்து எடுத்துக்கணும். மேக்ஸிமம் ஆஃப். ஸோ அதே மாதிரி 2 நாள் லோல எது லோவஸ்ட் லோ? ஸோ இப்போ 11 பார்த்தீங்கன்னா யா ஸோ 40,990 தான் லோவஸ்ட் லோ. இப்போ மினிமம் ஆஃப் ஓகே நோ 40,990. ஸோ இது வந்து 41,332. ஸோ இப்படி பார்க்குறப்போ 40,990 தான் லோவஸ்ட் லோ. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்னது? பஃபர். இங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஃப்டிக்கும் 0.15% தான். பேங்க் நிஃப்டிக்கும் 0.15% தான். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஃபியூச்சர்ஸ்க்கு தான் வந்து 2க்கும் தனித்தனியா வந்து பஃபர் வேல்யூ இருக்கும். இங்க வந்து ஆப்ஷன் செல்லிங்க் வந்து 2க்குமே 0.15% தான். ஓகேவா? ஸோ அதனால அந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ டைரக்டா அதுவே ஃபார்முலா அப்ளை பண்ணிடுச்சு. ஓகே நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஸோ கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணுங்க. ஃபார்முலா வந்து 2 டேயோட ஹையஸ்ட் இன்ட்டு ஓப்பன் பிராக்கெட் 1 + 0.15%. ஸோ 2 டேயோட ஹையஸ்ட் இந்த இருக்கு 41,610.15. ஸோ கால்குலேட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. 41,610.15 இன்ட்டு ஓப்பன் பிராக்கெட் 1 + 0.15%. ஸோ என்ன வேல்யூ வரும்? நாற்பத்தி 41,672.
Today highest high into open bracket 1 plus 0.15%. ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்த வேல்யூ 41,672. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டுடே லோவஸ்ட் லோ. டுடே லோவஸ்ட் லோ வந்து 40,990.2. ஸோ அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்ட்டு டுடே லோவஸ்ட் லோ இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 மைனஸ் 0.15%. ஸோ அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும்? 40,990.2 இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 மைனஸ் 0.15%. மைனஸ் 0.15%, ப்ளஸ் கிடையாது. ஸோ 40,928. So today lowest low into open bracket 1 minus 0.15%. ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு பஃபர் வேல்யூ வந்து கிடைச்சாச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்டெப் 5 என்ன பண்ணுவோம்? ரவுண்ட் அப் அண்ட் ரவுண்ட் டவுன். கரெக்டா? ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ஃபேக்டர் வந்து 50. அதனால வந்து வந்து 50 ரவுண்ட் அப் 50 ரவுண்ட் டவுன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 100. கரெக்டா? ஸோ நம்ம வந்து ஆப்ஷன்ஸோட பேசிக்ல பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் வந்து ஒன்று ஸோ 100. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைக் ஃபேக்டர். அப்போ நம்ம எவ்வளோ ரவுண்ட் அப் பண்ணணும்? ஸோ கிடைச்சிருக்க வேல்யூவா ஹைல இருந்து வந்த பஃபரை வந்து நம்ம 100 ரவுண்ட் அப் பண்ணணும். லோல இருந்து வந்த பஃபரை பார்த்தீங்கன்னா 100 ரவுண்ட் டவுன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஸோ ரவுண்ட் அப் அண்ட் ரவுண்ட் டவுன் 100. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 41,672. ஸோ வந்து 100 ரவுண்ட் அப் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 41,672 100 ரவுண்ட் அப். என்ன வேல்யூ கிடைக்கும்? 41,700. ரைட். ரைட்டா? ஸோ 41,700. அதே மாதிரி டூடே லோவஸ்ட்ல இருந்து வந்து பஃபர் வேல்யூ வந்தீங்கன்னா 40,928. ஸோ அப்போ இதை வந்து நீங்க ரவுண்ட் டவுன் பண்றீங்க 100. ஸோ அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும்? 40,900. கரெக்டா? ஸோ இப்போ வந்து இதுக்கு நேம் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்? ஆல்ரெடி நம்ம நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் இது பார்த்தப்போ ஹையஸ்ட் ஹைல இருந்து வந்த ரவுண்ட் அப் பண்ண வேல்யூ வந்து நம்ம புட்டோட எண்ட் ஸ்ட்ரைக்கா வந்து எடுத்துப்போம். அதே மாதிரி ரவுண்ட் டவுன் பண்ணி வந்த வேல்யூவை காலோட எண்ட் ஸ்ட்ரைக்கா வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அதுக்கு பார்த்தா அதே ஃபார்முலா தான். ஓகேவா? இப்போ புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கணும்னா புட்டோட எண்ட் ஸ்ட்ரைக்கு -10 ஸ்ட்ரைக்கு. ஸோ அதே மாதிரி காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கணும்னா ஸோ காலோட எண்ட் ஸ்ட்ரைக்கு +10 ஸ்ட்ரைக். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ இப்போ புட்டோட எண்ட் ஸ்ட்ரைக் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 41,700. ஸோ அதுல இருந்து -10 ஸ்ட்ரைக்கு. ஓகே. ஸோ 41,700, 41,600, 500 ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்போ 40,800 தான் அதோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக். கரெக்டா? ஸோ இன்க்ளூட் நீங்க 41,700 சேர்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து 1. ஸோ அது 41,600 2. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. 41,700. ஓகேவா? ஸோ அப்போ 40,800 வரைக்கும். கிளியரா? ஸோ அதே மாதிரி காலோட எண்ட் ஸ்ட்ரைக் என்னது? 40,900. கரெக்டா? ஸோ அப்போ அதுல இருந்து +10 ஸ்ட்ரைக்கு.
40 900. ஸோ அப்போ என்ன 41,000 41,100. ஓகே. ஸோ அந்த மாதிரி 41,800 வரைக்கும். ஸோ இப்போ வந்து காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக்கும் புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி ஓகேவா. ஸோ காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 41,800. ஸோ காலோட எண்டு ஸ்ட்ரைக்கு 40,900. அதே மாதிரி புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 40,800. புட்டோட எண்டு ஸ்ட்ரைக்கு 41,700. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டு எண்டு ஸ்ட்ரைக்கை நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். கரெக்டா. ஸோ அதானே வந்து நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இப்போ காலுக்குன்னா காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 41,800. ஸோ அப்போ 41,800லேருந்து 40,900 வரைக்கும். ஸோ அப்போ வந்து 41,800லேருந்து அப்படியே டவுன்வர்ட்ஸாக ஆட் பண்ணிட்டே வரணும் 10 ஸ்ட்ரைக்கு. ஸோ அதே மாதிரி புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் வந்து 40,800, எண்டு ஸ்ட்ரைக் 41,700. ஸோ அப்போ 40,800லேருந்து ஸோ 40,900. ஸோ அந்த மாதிரி அப்வர்ட்ஸில். ஓகே. ஸோ இது வந்து ஸ்டார்ட் டு எண்டு தான் ஆட் பண்ணணும். எண்டு டு ஸ்டார்ட் மாற்றி ஆட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் எண்டு ஸ்ட்ரைக்னு வந்து நம்ம நேம் கொடுத்துருக்குது. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணுறது எப்படின்றது கீழே நோட் கொடுத்துருக்கு. நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் வந்து வெள்ளி, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாள்ல இருந்தது அப்படின்னா நம்ம கரண்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதுவே நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா புதன், வியாழன் இந்த 2 நாள்ல இருந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து செலக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் வந்து 13 ஏப்ரல். ஓகேவா. ஸோ வியாழக்கிழமை. அப்போ நம்ம வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து செலக்ட் பண்ணுவோமா இல்லை நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து செலக்ட் பண்ணுவோமா. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட். கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். 20th ஏப்ரல். ஓகேவா. ஸோ இப்போ வந்து வாட்ச் லிஸ்ட்ல போயிட்டு நம்ம கால் புட் இந்த 10 ஸ்ட்ரைக். ஸோ காலில் 10 ஸ்ட்ரைக்கு, புட்ல 10 ஸ்ட்ரைக், இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிடலாம். காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் என்னது 41,800. மார்க்கெட் வாட்ச் ஆட் ஸ்கிரிப்ட் டெரிவேட்டிவ்ஸ். நம்ம ஆப்ஷன்ஸ்ன்றப்போ டெரிவேட்டிவ்ஸ் வந்து தான் போகணும். ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து 20th ஏப்ரல் கால் 41,800 இருந்து. இந்த 41,800, 41,700, 600, 500. ஸோ அப்படி டவுன்வர்ட்ஸ். ஸோ 41,000, அதுக்கடுத்து 40,900. ஸோ கரெக்டாக ஆட் பண்ணியாச்சா. ஸ்டார்ட் டு எண்டு 41,800லேருந்து 40,900. காலுக்கு வந்து 10 ஸ்ட்ரைக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் புட்டுக்கு. ஸோ புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 40,800. ஓகேவா. மார்க்கெட் வாட்ச். ஸோ அந்த ஆட் ஸ்கிரிப்ட் டெரிவேட்டிவ்ஸ். இப்போ வந்து புட்டு 40,800. ஸோ இங்கே எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கோங்க. புட்டுக்கு வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. 20th ஏப்ரலா. ஓகே. 20th ஏப்ரல் 40,800லேருந்து. கரெக்ட் தானே. எஸ். 40,800, 40,900. ஸோ அதுக்கப்புறம் 41,000லேருந்து 20th ஏப்ரல். ஓகே. இந்த இருக்கு 41,000, 41,100, 500, 600, 700. கரெக்டா. 40,800ல ஸ்டார்ட் பண்ணி 41,700. இப்போ வந்து கால் புட் ரெண்டுக்குமே நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 6. இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப். ஸ்டெப் 6 வந்து முடிச்சாச்சு. வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றதோட ஓவர். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 7.
ஓகே. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணணும். இங்க வந்து என்னன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு எவ்வளோ இருக்கணும்னா 10,000 ஓகேங்களா? நம்ம நிஃப்டிக்கு நேத்து பார்த்தோம் 25,000. பேங்க் நிஃப்டிக்கு ஸோ 10,000 எவ்வளோ லாட்ஸ்ல கணக்கு பார்த்தோன்னா 400 லாட்ஸ் இருக்கணும். பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 25 ஓகேங்களா? ஸோ நேத்து வந்து நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மினிமம் வந்து 25,000 இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? லாட்ஸ்ல நம்ம பார்க்குறப்போ 500 லாட்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா ஸோ ஆக்டிவா இருக்கக்கூடிய பையர் செல்லரோட கவுண்ட். ஓகேவா? ஸோ அப்படின்னு இருக்கப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வந்து மினிமம் 400 லாட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரைக்ல ஆக்டிவா இருக்கணும். ஸோ அந்த பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 25. இந்த 400 லாட்ஸை வந்து லாட் சைஸோட மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற வேல்யூ தான் 10,000. ஓகே. நிஃப்டிக்குன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,000 மினிமம் இருக்கணும். பேங்க் நிஃப்டினா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மினிமம் 10,000 இருக்கணும். ஓகே. ஸோ அதுதான். இப்போ வந்து நம்ம போய் செக் பண்ணிடலாம் எவ்வளோ இருக்கு. ஸோ இன்கேஸ் 10,000க்கு கம்மியா இருந்தா என்ன பண்ணணும்? வாட்ச் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். அதான் ரூல். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காலுக்கு செக் பண்ணலாம். ஸோ 2 லேக் 2 lakh, 3 lakh, 6 lakh, 1 lakh, 1 lakh, 73,000, 40,000, 2 lakh, 24,000. இப்போ கால்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவுட் 10,000 தான் இருக்கு. அப்போ நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரைக்கையும் ரிமூவ் பண்ண தேவையில்ல. கரெக்டா? ஸோ அதே மாதிரி புட்டுக்கு வந்து செக் பண்ணுங்க. 2 lakh, 1 lakh, 6 lakh, 1 lakh, 2 lakh, 2 lakh, 2 lakh, 6 lakh, 1 lakh, 60,000. ஸோ புட்லயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அபோவ் 10,000 தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து புட்லயும் நம்ம எதையுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து முடிஞ்சு. ஸ்டெப் 7. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். மினிமம் பிரீமியம் இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பர்சன்டேஜ் மாறும். நிஃப்டிக்குனா 0.85%, பேங்க் நிஃப்டிக்குனா 1.1%. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் பிரீமியம் செக் பண்றப்போ நிஃப்டிக்குனா ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்ட்டு 0.85%. அதுவே பேங்க் நிஃப்டிக்குனா 1.1%. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மினிமம் பிரீமியம் இருக்கான்றது செக் பண்ணலாம். நேத்தே நான் சொல்லியிருந்தேன். எதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ரொம்ப லோல இருக்க பிரீமியம் போய் நம்ம செல் பண்றோம் அப்படின்னா, நமக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்ட பார்க்குறப்போ பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுவே ரொம்ப வந்து அதிகமா இருக்கிற ஓவர் வேல்யூல இருக்கிற பிரீமியம் போய் நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 2யுமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ நமக்கு டீசென்ட்டான ப்ராஃபிட்டும் வேணும். பெரிய லாஸும் ஆகக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு நல்ல ப்ராஃபிட்டும், அதே மாரி நம்ம எடுக்கக்கூடிய கால்குலேட்டட் ரிஸ்க்கும் வேணுன்றதுனால, நம்ம அந்த பிரீமியம் கரெக்ட்டான எனக்கு இந்த பிரீமியம் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த கால்குலேஷன் வச்சிருக்கோம். ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்ட பொறுத்து பிரீமியம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல எப்படி வந்து பிரீமியம் கால்குலேட் பண்றாங்கன்றது. ஸோ அதனால நம்ம கரெக்ட்டான பிரீமியம் செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. எதுக்குடா 1.1% போடுறோம்? எதுக்குடா 0.8 போடுறோம்? டைரக்ட்டா ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து செல் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. ஸோ அப்படி வந்து முடியாது. ப்ராஃபிட்ஸும் வராது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வந்து பண்ணுவோம். ஸ்டெப் 8. ஓகே. ஸோ உங்க கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. இது என்னடா? ஸோ இந்த கிரீன் ரெட்டா இருக்கு. கிரீன் ரெட் அப்படின்னு இருக்குது என்னன்னா, ஸோ இது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த ஓப்பன்ல இந்த கிரீன் கலர்ல மார்க் அந்த பாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, என்ன மீனிங்னா, நேத்து குளோஸ விட இன்னைக்கு ஓப்பன் வந்து அதிகமா ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நேத்து குளோஸ் ஆயிருக்குல்ல பிரைஸ் நிஃப்டி ஏப்ரல் கான்ட்ராக்ட். ஸோ அத விட இன்னைக்கு ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால அது கிரீனா மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ கீழ இருக்க கிரீனும் அதுதான். இன்கேஸ் வந்து நேத்து ஓப்பன விட இன்னைக்கு குளோஸ் வந்து கம்மியா இருந்தது சாரி நேத்து குளோஸ விட இன்னைக்கு ஓப்பன் வந்து கம்மியா இருந்தது. அதாவது கேப் டவுன் சொல்லிக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாரி கம்மியா இருந்ததுனா இந்த இடத்துல ரெட்டா வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ இங்க கரண்ட் அப்படின்னு இருக்க இடத்துல இந்த ரெட்டு, இந்த கிரீன் வந்து என்னன்னா, ஸோ மார்க்கெட் ரன் ஆகும் இல்லையா? ஸோ இப்ப எல்லாமே மார்க்கெட் குளோஸ் ஆகும். வெயிட் நான் கமாடிட்டி ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணி காட்டுறேன்.
ஸோ அந்த கமாடிட்டில சில்வர் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. இது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரன் ஆகும். ஸோ அது கமாடிட்டி மார்க்கெட் இல்லையா? ஸோ இதனா மார்க்கெட்ல பிரைஸ் ரன் ஆக இது வந்து சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் இப்ப இந்த பிரைஸ் 384ல இருக்கு. இங்க இருந்து பிரைஸ் அப்ல போனா உங்களுக்கு கிரீன் ஆகும். ஸோ அந்த கிரீன் ஆகுதா? இன்கேஸ் அங்க இருந்து பிரைஸ் வந்து டவுன் சைடு வந்துச்சுன்னா ரெட் ஆகும். ஸோ இதுல வேற வந்து பெரிய விஷயம் எதுவுமே இல்லங்க. பிரைஸ வச்சு இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஓப்பன்ல இருக்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ வச்சு ப்ரீவியஸ் க்ளோஸ விட இன்னைக்கு அதிகமா ஓப்பன் ஆயிருந்தா கிரீனா வந்து இண்டிகேட் பண்ண போகுது. ப்ரீவியஸ் க்ளோஸ விட இன்னைக்கு ஓப்பன் வந்து கம்மியா இருந்ததுன்னா ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இது வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ இப்ப கால்குலேட் எடுத்துக்கிட்டீங்களா? நம்ம வந்து செக் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 41,800 இன்டு 1.1% என்ன வேல்யூ வருது? 41,800 இன்டு 1.1%. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? ஸ்ட்ராட்டஜில ஏதாவது அப்டேட் ஸ்ட்ராட்டஜில என்ன அப்டேட் பண்ணாலும் ஸ்டூடண்ட் குரூப்ல உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ அப்ப அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். நோ ப்ராப்ளம். ஸோ எவ்வளோ வருது? 41,800 இன்டு 1.1%. ஸோ கால்குலேட்டர் எடுங்க. இந்த ஸ்டெப் பண்ணுங்க. இல்லன்னா இந்த ஸ்டெப் வந்து அவ்வளோ சீக்கிரம் புரியாது. 459.8 ஓகே. ஸோ அப்ப நமக்கு 2 டே லோவஸ்ட் லோ வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூவோட ஒண்ணு அதிகமா இருக்கணும். இல்லன்னா ஈக்குவலா இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ இப்ப வந்து லோ வந்து 136 ப்ரீவியஸ் லோ வந்து 73. ஸோ இப்ப இது 2ல எது லோவஸ்ட் லோ? 73.60. அப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூவ விட கம்மியா இருக்கு. கரெக்ட்டா? நமக்கு 459.8. ஸோ அப்ப இந்த ஸ்ட்ரைக் கிடையாது. கரெக்ட்டா? இந்த ஸ்ட்ரைக் கிடையாதுல்ல? இப்ப நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக். ஸோ இது செக் பண்ணி சொல்லுங்க. 41,700. இந்த ஸ்டெப் நான் நிஃப்டிக்கு பார்த்த சேம் ஸ்டெப் தான். அங்க 0.85% இங்க வந்து 1.1%. மத்த எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ 458.7. ஸோ லோ வந்து 168. ப்ரீவியஸ் லோ வந்து 90.90. ஸோ 2ல எது லோவஸ்ட் லோனா 90.90. நம்ம கிடைச்ச வேல்யூ விட கம்மியா இருக்கு. இப்ப இந்த ஸ்ட்ரைக்கும் கிடையாது. கரெக்ட்டா? இப்ப அடுத்த ஸ்ட்ரைக் செக் பண்ணுங்க. ஸோ இது வருமா? ஸோ எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஸோ 41,600. நோ. கரெக்ட்டா? ஓகே. நெக்ஸ்ட் 41,500 செக் பண்ணி சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? செலக்ட் ஆகுமா இல்லையா? நோ. ஓகே. சோ நெக்ஸ்ட் 41,400 கால். 41,400 இன்டு 1.1%. ஸோ கிடைக்கக்கூடிய வேல்யூவோட 2 டே லோவஸ்ட்ல அதிகமா இருக்கணும். இல்ல ஈக்குவலா இருக்கணும். நோ. ஸோ இதுவும் செலக்ட் ஆகாது. இப்போ அடுத்த ஸ்ட்ரைக். ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டூ எண்ட் ஸ்ட்ரைக் தான் நம்ம வந்து செக் பண்ணணும். மிடில்லயோ, பாட்டம்லயோ போய் செக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டாப்ல இருந்து 1 பை 1ஆ தான் வரணும். ஸ்டார்ட் டூ எண்ட். ஸோ இதுவும் கிடையாது. 41,300 நோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 41,200 செக் பண்ணுங்க. ஸோ 41,200 ஸோ இது வருமா? நோ. கரெக்ட்டா? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 41,100 எஸ்ஸா? நோ எப்படி வரும்? 41,100 எப்படி வந்து செலக்ட் ஆகும்? ஸோ 41,100 இன்டு 1.1% என்ன வேல்யூ வருது? 41,100 இன்டு 1.1% என்ன வேல்யூ? 452.1 கரெக்ட்டா? இப்ப லோ பாருங்க 479. ஓகேவா? ப்ரீவியஸ் லோ 284. இப்ப இந்த 2 லோல எது லோவஸ்ட் லோனா 284. கரெக்ட்டா? அப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ 452.1. ஸோ அத விட 284 கம்மி தானே. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்ட்ரைக் செலக்ட் ஆகும்? நோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லோ மட்டும் பார்க்காதீங்க. ஓகேவா? லோ, ப்ரீவியஸ் லோ 2 வேல்யூயும் வச்சுட்டு 2ல எது லோவஸ்ட் லோ அப்படின்ற டேட்டா எடுங்க.
ஓகே. இல்ல உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு சிம்பிளா புரியிற மாரி சொல்றேன். உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ, அத விட லோவும் அதிகமா இருக்கணும். ப்ரீவியஸ் லோவும் அதிகமா இருக்கணும். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 2ல எது லோவஸ்ட் லோ பார்த்து கண்டுபிடிக்கிறது கன்ஃப்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப 452.1 கிடைச்சிருக்குன்னா, அத விட அந்த லோவும் அதிகமா இருக்கணும். ப்ரீவியஸ் லோவும் அதிகமா இருக்கணும். 2மே ஏதாவது 1 கம்மியா இருந்தாலுமே அத செலக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்படி ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க 41,000. 41,000 இன்டு 1.1% என்ன வேல்யூ வரும்? 451 கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப லோ செக் பண்ணுங்க. 545 கிடைச்ச வேல்யூ விட அதிகமா இருக்கு. ப்ரீவியஸ் லோ செக் பண்ணுங்க. 322. 451 விட அது கம்மி. அப்ப இத வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட். இதுவும் நோ. கரெக்ட்டா? அப்ப பார்த்தீங்கன்னா, கால்ல இருக்கிற 10 ஸ்ட்ரைக்குமே நமக்கு வரல. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப்பு நேத்து பார்த்தோம் இல்லையா? சேம். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? எனிஒன் இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் டூ எண்ட் ஸ்ட்ரைக் எதுவுமே வரல நமக்கு 20த் ஏப்ரல். அப்ப நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம்? நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே தான். எஸ். இப்ப வந்து 20த் ஏப்ரல் நம்ம செக் பண்ணிருக்கோம். இதுல எதுவுமே இல்ல அப்படின்னா, இதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் 27 ஏப்ரல் ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம செக் பண்ணணும். சேம் ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டூ சேம் எண்ட் ஸ்ட்ரைக். ஓகே. அதான் அடுத்த ஸ்டெப். இந்த இருக்குல்ல. ஸ்டெப் 9. அடுத்த கான்ட்ராக்ட் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஆட் ஸ்கிரிப்ட், டெரிவேட்டிவ்ஸ், பேங்க் நிஃப்டி. கால் தானே. கால்ஸ் 27 ஏப்ரல். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் 41,800 இருந்து 41,800, 700, 600, 500, 41,000 அடுத்து 49,000. 49,000. ஓகே. இப்ப ஆட் பண்ணியாச்சு. சேம் ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டு சேம் எண்ட் ஸ்ட்ரைக் அடுத்த வீக் கான்ட்ராக்ட். இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அத கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மள. ஓகே இப்போ ஆட் பண்ணனும் என்ன பண்ணணும்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணணும். கரெக்ட்டா? பேங்க் நிஃப்டிக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கணும்? சாட்ல சொல்லுங்க. பேங்க் நிஃப்டிக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கணும்? மினிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 10,000 கரெக்ட்டா? இப்ப 10,000 கம்மியா இருந்தா என்ன பண்ணணும்? வாட்ச் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்ப செக் பண்ணுவோம். 58,000, 66,000, 84,000, 8 lakh, 95,000, 61,000, 54,000, 35,000, 6 lakh, 37,000. இப்ப எல்லாமே வந்து 10,000க்கு அதிகமா தான் இருக்கு. அப்ப நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே நம்ம ரிமூவ் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? இப்ப அடுத்த ஸ்டெப். ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்டு 1.1%. கிடைக்கக்கூடிய வேல்யூவை விட லோ, ப்ரீவியஸ் லோ 2மே அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? செக் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணுங்க. 41,800. நம்ம மினிமம் மினிமம் பிரீமியம் இருக்கா? எஸ் ஆர் நோ? 41,800 கால் 27th ஏப்ரல். மினிமம் பிரீமியம் நமக்கு இருக்கா? எஸ் ஆர் நோ? நோ. கரெக்ட்டா? கிடையாது. அப்ப நெக்ஸ்ட் 41,700 செக் பண்ணுங்க. 41,700 இன்டு 1.1%. கிடைக்கக்கூடிய வேல்யூவை லோ, ப்ரீவியஸ் லோ கூட கம்பேர் பண்ணுங்க. லோ, ப்ரீவியஸ் லோ 2மே அதிகமா இருக்கும். இது வருமா நமக்கு? நோ. கரெக்ட்டா? ஓகே. நெக்ஸ்ட் 41,600 கால். இதுக்கு செக் பண்ணி பாருங்க. நோ. ஓகே. நெக்ஸ்ட் 41,500. ஸ்டெப் புரிஞ்சவங்க டைரக்ட்டா எது ஃபைனல் ஸ்ட்ரைக்னு கண்டுபிடிங்க.
ஸோ கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இருக்கு, ஒரு டவுட் இருக்குன்றவங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ கிடையாது. 41,400 வருதா? ஸோ 41,400 கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 41,300 41,300 into 1.1%. ஓகே. ஸோ ஃபைனல் ஸ்ட்ரைக் 41,100 ஓகே. ஸோ 41,100 இன்ட்டு 1.1%. ஸோ கிடைக்கக்கூடிய வேல்யூ 452.1 ஓகேவா? ஸோ இப்போ லோ பாருங்க. லோ நம்ம கிடைச்ச வேல்யூ விட அதிகமா இருக்கு. ப்ரீவியஸ் லோவும் அதிகமா இருக்கு. ஓகேவா? நமக்கு 452.1 கிடைச்சிருக்கு வேல்யூ. ஸோ இங்க 453.70 தான் லோவஸ்ட் லோ, டுடேவோட லோவஸ்ட் லோ. அப்போ ஃபைனல் ஸ்ட்ரைக் 41,100. மிச்சம் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து கிடைச்சிருச்சு. இன் கேஸ் ஸோ இதுல கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அடுத்த கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 கான்ட்ராக்ட்ஸ் இல்ல 5 கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். நேத்து நம்ம பார்த்த மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம கிடைச்சிட்டதுனால நம்ம அந்த ஸ்ட்ரைக்கா ஃபைனல் ஸ்ட்ரைக்கா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சேம் அதே மாதிரி இப்போ புட்டுக்கும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ புட்டுக்கு செக் பண்ணுங்க எது நமக்கு வந்து ஃபைனல் ஸ்ட்ரைக்னு. புட்டுக்கு செக் பண்ணுங்க. ஸோ இந்த 10 ஸ்ட்ரைக்ல எது ஃபைனல் ஸ்ட்ரைக்னு. ஓகே. ஒரு 1 வீக் இத வந்து நீங்க டெய்லி கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஸோ ஈஸியா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ டைம்லாம் எடுத்துக்காது. ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து கால்குலேஷன் முடிச்சிருவீங்க. ஸோ கரெக்ட்டா? இந்த 10 ஸ்ட்ரைக்ல எதுவுமே எலிஜிபிள் ஆகாது. ஏன்னா எதுலயுமே மினிமம் பிரீமியம் கிடையாது. ஸோ எதுவுமே வந்து நமக்கு செலக்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து நம்ம போகணும். கரெக்ட்டா? அப்ப நெக்ஸ்ட்ன்றப்போ 27th ஏப்ரல். ஸோ சேம் ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டு சேம் எண்ட் ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ணி ஆட் ஸ்கிரிப்ட் ஆல்சோ புட் 40,800 இருந்து ஸோ இப்போ வந்து அடுத்த கான்ட்ராக்ட் வந்து சேம் அதே ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டு அதே எண்ட் ஸ்ட்ரைக் ஆட் பண்ணியாச்சு. 27 ஏப்ரல். ஸோ புட் பேங்க் நிஃப்டியோட. ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ இப்போ மினிமம் பேங்க் நிஃப்டிக்கு 10,000 இருக்கணும். 10,000 கம்மியா இருந்தா அத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ செக் பண்ணுங்க 89,000, 72,000, 11 lakh, 70,000, 1 lakh, 1 lakh, 91,000, 6 lakh, 51,000, 24,000. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 10,000க்கு மேல தான் இருக்கு. அப்போ நம்ம எதையுமே ரிமூவ் பண்ண போறது கிடையாது. ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் மினிமம் பிரீமியம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதுக்கு செக் பண்ணுங்க நமக்கு எது வந்து ஃபைனல் ஸ்ட்ரைக்கா வரும் அப்படின்னு. செக் பண்ணி பாருங்க. சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான் ஸ்டெப். ஓகே. செக் பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே. 41,600 வராதே.
ஸோ 41,600 வராதுல்ல. ஸோ இந்த இதுல எந்த ஸ்ட்ரைக் வராது. 41,600 × 1.1% என்ன வேல்யூ வருது உங்களுக்கு? 41,600 × 1.1%. 457.6 வரும். ஸோ அப்போ உங்க லோ செக் பண்ணி பாருங்க. 400 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப 457 விட கம்மியா தானே இருக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி நீங்க 41,700 செக் பண்ணாலும் வராது. ஓகே. ஸோ அப்ப இந்த 10 ஸ்ட்ரைக்ல எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த கான்ட்ராக்ட். ஓகேவா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். திரும்ப 40,800 இருந்து. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா May 4 கான்ட்ராக்ட். இப்போ மே கான்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். ஸோ இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணுங்க. சரி, எல்லாம் எவ்வளோ இருக்கு? நமக்கு மினிமம் எவ்வளோ இருக்கணும்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 10,000 இருக்கணும். கரெக்டா? ஸோ இங்க எவ்வளோ இருக்கு? ஓகேவா? அப்போ 10,000 கம்மியா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். ஒண்ணே ஒண்ணு தான் 15,000 இருக்கு. ஓகேவா? ஸோ மத்த எல்லாமே பிலோ 10,000. ஸோ எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் இருக்கு 41,000. ஸோ அதுவும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 41,000 × 1.1% கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து மினிமம் பிரீமியம் கிடையாது. அப்போ இந்த ஸ்ட்ரைக்கும் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து 3 கான்ட்ராக்ட் வந்து செக் பண்ணியாச்சு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து 20th மார்ச், அதுக்கப்புறம் 20th ஏப்ரல், அப்புறம் 27 ஏப்ரல், அதுக்கப்புறம் 4th மே 3 கான்ட்ராக்ட் செக் பண்ணியாச்சு. நம்ம 4 இல்ல 5 செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ 4வது கான்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? அதுல இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டில புட் செல் வந்து ட்ரேடே கிடையாது. 40,800 இருந்து May 11 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க என்ன இருக்கு இதுல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 0 0 0 0 அதெல்லாம் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஒண்ணே ஒண்ணு இருக்கு. ஸோ அது மினிமம் பிரீமியம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல ப்ரீவியஸ் லோ இல்ல. கரெக்டா? அப்ப கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டேட்டாவே இல்ல. ஒரு நாள் தான் டேட்டா. இன்னைக்குரிய ஹை லோ மட்டும்தான் இருக்கு. ப்ரீவியஸ் லோ இல்ல டேட்டா. ஓகேவா? கரெக்டா? ஸோ கிடையாது. 0 0ன்னு இருக்கு பாருங்க. நமக்கு ப்ரீவியஸ் லோ எல்லாமே வேணும். ஸோ அப்போ கிடையாது. அப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு நாளைக்கு புட் செல் வந்து கிடையவே கிடையாது. ஏன்ற ரீசன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஒரு சைடா நல்லா மூவ் ஆகுது அப்படின்னா, ரொம்ப நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்காதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா? கிளியர்? ஸோ அதுவும் இல்லாம பேங்க் நிஃப்டியோட புட் செல் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஹோல்டிங்ல இருக்காங்க. ஆல்ரெடி ட்ரிகர் ஆனது ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியோ, 2 டேஸ்க்கு முன்னாடியோ. ஓகேவா? ஸோ அதனால அது ஹோல்டிங்ல இருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி டைம்ல தான் இப்படி வரும். ஓகேவா? இப்ப நீங்க புதுசா போய் என்டர் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேரு ஆல்ரெடி அது வந்து ஹோல்டிங்ல இருக்கு. புதுசா என்டர் ஆறப்போ ஸோ அது வந்து ஏன்னா மிட்ல நீங்க என்ட்ற மாரி இருக்கும். ஸோ நம்மள சேவ் பண்ணும் அவ்வளவுதான். இது எதுக்காக இப்படி வரலைன்னா, அந்த இடத்துல நம்ம போனா லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால அத வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி கட் பண்ணிடுது. ஸோ நம்ம நினைச்சாலுமே ஒரு லாஸ் ஆற ட்ரேட நம்மளே என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்மளால எடுக்க முடியாது. ஓகேங்களா? அது லாஸ் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்குனாலே, நம்ம ஃபாலோ பண்ற ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு நம்மள ட்ரேட் பண்ண விடாது. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு வந்து பெட்டர் தான். ஒரு ட்ரேட் பண்ணிட்டு போய் லாஸ் பண்றதுக்கு, பேசாட்ட அமைதியா ட்ரேடே பண்ணாம இருக்கிறது வந்து பெட்டரான ஒரு சாய்ஸ் தான்.
இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுவே புட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம்னா, ஸோ புட்டோட ஃபைனல் ஸ்ட்ரைக் இருந்திருக்கும். அப்படி வந்து இல்லன்னா, நாளைக்கு அந்த பர்ட்டிகுலர் டேல வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது தான் அடுத்த ஸ்டெப் நம்மளோடது. கரெக்ட்டா? ஸோ இந்த இருக்குல்ல. நோ குவாலிஃபையிங் ஸ்ட்ரைக்ஸ். So if all of the strikes are not qualifying in next 4 to 5 contracts for weekly, do not place orders for that particular day. ஓகேவா? ஸோ அதான் அந்த ஸ்டெப்பே அடுத்த ஸ்டெப். ஸோ அதனால நம்ம நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டில புட் செல் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ஃபார்முலா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதுக்குடைய என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபார்முலா என்ன? பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் இல்லைங்கன்னா சேம் நிஃப்டிக்கு என்ன நம்ம ஃபார்முலா பார்த்தோமோ சேம் ஃபார்முலா, எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சரிங்களா? ஸோ எல்லாமே ஒரே ஃபார்முலா நேத்தே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ காலோட ஃபைனல் ஸ்ட்ரைக் என்ன? எக்ஸ்பைரி என்ன? அதோட ஹை, லோ என்ன? ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ என்ன? அந்த டேட்டா மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஹை 798, லோ 663.80, ப்ரீவியஸ் ஹை 706.30, ப்ரீவியஸ் லோ 453.70. ஸோ இல்ல நான் 5வது இப்போ எக்ஸாம்பிள் 5த் கான்ட்ராக்ட்ட செக் பண்ணணும்னா செக் பண்ணலாம். வேணும்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நீங்க 5வது கான்ட்ராக்ட் வரைக்குமே வந்து செக் பண்ணுங்க. சில டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு 5வது கான்ட்ராக்ட்ல ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து 25த் மே. ஸோ அடுத்ததுனா. ஸோ அதுக்கு இடையில வந்து 25த் மே நெக்ஸ்ட் 11 நெக்ஸ்ட் 25த். ஓகே. ஸோ ஹாலிடே ஏதோ வருது போல. இப்போ அதுக்குமே நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ 4 to 5ன்றப்போ 4, 11th மே, 13th ஏப்ரல், 20th ஏப்ரல். ஸோ 25th மே அதே 40,800. ஸோ 49,000. ஏன்னா மந்தோட லாஸ்ட் இப்போ ஒரு வீக்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்ல லாஸ்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கும் எப்பவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி, செகண்ட் வீக் எக்ஸ்பைரி, தேர்ட் வீக் எக்ஸ்பைரி இல்லைனாலும் இப்போ மே மந்த்ல இது லாஸ்ட் கான்ட்ராக்ட். ஸோ மந்த்லி எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க. இப்போ மந்த்ல லாஸ்ட் வியாழக்கிழமை வந்தீங்கன்னா 2 எக்ஸ்பைரி சேர்ந்து வரும். வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரியும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால 4 to 5ன்றப்போ மேக்ஸிமம் 5யும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே இருக்கா இல்லையான்றதுக்கு. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 41,000 ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா? மந்த்ல லாஸ்ட் எக்ஸ்பைரின்றப்போ அதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா வந்து சில பேர் வந்து வீக்லி டைம் வந்து கம்மியா இருக்கும். சரி வீக் வந்து ஒரு வீக் தான் வந்து டைம் இருக்கும். ஹோல்டு பண்ண டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மந்த்ல லாஸ்ட் கான்ட்ராக்ட் போய் எடுத்து ஒரு மந்த் ஃபுல்லா நமக்கு டைம் கிடைக்கும்ல. ஸோ பையிங்கோ செல் பண்றவங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து எடுப்பாங்க. அதனால அங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல 10,000 கம்மியா இருக்கிறது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்றேன். ஸோ இன்னும் 1,00,000 இருக்கு. 6,000 கிடையாது. 6,000, 5,000, 65,000 இருக்கு. ஸோ அப்போ 2 ஸ்ட்ரைக் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மினிமம் OI இருக்கு. ஸோ இப்போ செக் பண்ணுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் ஆகுமா? மினிமம் OI எஸ் கரெக்டா? எஸ் இது வந்து 5வது கான்ட்ராக்ட். 5 மேக்ஸிமம் 5 செக் பண்ணுங்க. 5க்கு மேல தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு லோ வந்து 518 இருக்கு. ப்ரீவியஸ் லோ 579.50 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப அதான் எது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆகுதோ அதான் நமக்கு வந்து ஃபைனல் ஸ்ட்ரைக். அதுக்கு அடுத்து எத்தனை ஸ்ட்ரைக் இருந்தாலும் அதை நம்ம செக் பண்ண தேவையில்ல. டைரக்டா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து புட்டுக்கும் நம்ம வந்து எடுத்தாச்சு. 5த் கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட 5வது லாஸ்ட் இதுல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 2ஓட டேட்டாவும் சேர்த்தே கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே.
இந்த டேட்டாஸை கொண்டு போயிட்டு இங்கே என்ட்ரு பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து காலோட ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து 41,100. ஸோ எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா April 27. April 27. இதோட ஹை வந்து 298. லோ வந்து 663.80. ப்ரீவியஸ் ஹை வந்து 706.30. ப்ரீவியஸ் லோ 453.70. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் புட்டோட ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து 41,000. எந்த எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா May 25. அதோட ஹை வந்து 592.95. ப்ரீவியஸ் லோ 518.60. சரி, லோ 518.60. ப்ரீவியஸ் ஹை வந்து 710.20. ப்ரீவியஸ் லோ வந்து 579.50. இப்போ இதில் ஃபார்முலா வந்து நேற்று பார்த்த சேம் நிஃப்டிக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதே ஃபார்முலா தான் பேங்க் நிஃப்டிக்கும். கால் செல் புட் செல் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா? நிஃப்டி கால் செல், நிஃப்டி புட் செல், பேங்க் நிஃப்டி கால் செல், பேங்க் நிஃப்டி புட் செல், இந்த 4க்குமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ என்ட்ரிக்கு என்ன ஃபார்முலானா டுடே லோவஸ்ட்ல என்ன அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம். ஓகேவா? ஸோ டுடே லோவஸ்ட்னா நம்ம ஃபைனல் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, ஸோ அதோட 2 டே லோவஸ்ட்ல ப்ரீமியமோட. ஓகேவா? 2 டே லோவஸ்ட்ல இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 - 10%. ஸோ அதே மாதிரி டார்கெட் என்னன்னா நமக்கு என்ன என்ட்ரி பிரைஸ் கிடைக்குதோ ஸோ அந்த என்ட்ரியிலேருந்து -75% வந்து நம்மளோட டார்கெட். நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்டாப் லாஸ், டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் 2 இருக்கு. ஸோ மெயின் ஸ்டாப் லாஸ் உடைய ஃபார்முலா என்ட்ரி இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 + 75. அதாவது நம்ம என்ன பிரைஸ்ல என்ட்ரு ஆகிறோமோ அங்கேருந்து மார்க்கெட் நமக்கு அகைன்ஸ்டா 75% போச்சு ப்ரீமியம். ஓகேவா? 75% வந்து போச்சு அப்படின்னா அது நம்மளோட எம்எஸ்எல் இருக்கும். ஸோ டிஎஸ்எல்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஃபைனல் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம்ல ஸோ வாய்ஸ் ஓகேவா? பிரேக் ஆகுதா வாய்ஸ் ஏதாவது? ஆடியோ ஓகே, வீடியோ ஓகேவா? ஏதாவது பிரேக் ஆகுதா கைஸ்? எஸ், ஸோ ஓகே தானே? ஆடியோ பிரேக். கிளியர் ஆயிடுச்சா இல்லை என்ன அப்படின்னா இருக்கா? வாய்ஸ் பிரேக். இப்போ கிளியரா? ஓகேவா? ஸோ கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டில் அப்படிதான் இருக்கா? கிளியர் ஆயிடுச்சா? ஸோ நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. நவ் கிளியர். ஓகே கைஸ், இப்போ டைரக்டா நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்தீங்கன்னா ஹை, ப்ரீவியஸ் ஹை வந்து 798, ப்ரீவியஸ் ஹை வந்து 706. இப்போ இது ரெண்டுல எது 2 டேயோட ஹையஸ்ட் ஹைன்ற வேல்யூவை ஃபைன் பண்ணியிருக்கோம். சரி, 798. அதே மாதிரி லோ வந்து 663, ப்ரீவியஸ் லோ 453.7. ஸோ இந்த 2 நாள் லோல எது லோவஸ்ட் லோ? 453.7. ஓகேவா? ஸோ அதான் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து அதே மாதிரி தான் புட்டுக்கு வந்து நம்ம 2 டேயோட ஹையஸ்ட் ஹை என்ன, 2 டேயோட லோவஸ்ட் லோ என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணியாச்சு. இங்கே வந்து டைரெக்டாக நம்ம ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நீங்கள்
ப்ளே பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ, அதனால டைரக்ட்டா நான் வந்து ஃபார்முலால என்டர் பண்ணியாச்சு. வேணா ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு செக் பண்ணலாம். 41,100 கால் செல்லுக்கு. ஸோ, 2 டேவோட லோஸ்ல வந்து 453.7. இப்போ 453.7 இன்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 1 - 10% க்ளோஸ் பிராக்கெட். ஸோ, என்ன வேல்யூ வருதுன்னு செக் பண்ணுங்க. கரெக்ட்டா வருதான்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நேத்தே ஃபார்முலாஸ்ல என்டர் பண்ணியிருந்ததுனால டைரக்ட்டா வேல்யூஸ் மட்டும் என்டர் பண்ணியாச்சு. ஸோ, கிராஸ் வெரிஃபை பண்ணி பாருங்க. கரெக்ட் தானே? ஓகே. இப்போ வந்து இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ, நம்மளோட என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளேஸ் பண்ற டைம் 9:25 தான். நிஃப்டிக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆப்ஷன்ஸ்னாலே 9:25 தான். ஓகேவா? ஸோ, 10 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ, உடனே போய் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணாம ஒரு 10 மினிட் வெயிட் பண்ணிட்டு 9:25க்கு வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ, இது வந்து ரவுண்ட் பண்ணிருக்கோம். ஸோ, வந்து இந்த 0.05 அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கும். எதுக்கு எல்லாத்துலயும் வந்து ரவுண்ட் பண்றாங்க 0.05னா அதோட திக் சைஸ். திக் சைஸ் அது வந்து 0.05. ஸோ, இது ஒண்ணுக்கும் ஒரு மாரி இருக்கும். ஸோ, வெயிட் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, அது என்னன்னா, இப்போ வந்து அந்த பிரீமியம் வந்து மூவ் ஆகுது இல்லையா? இப்போ ரூ. 1 இருந்து அடுத்து அது பிரைஸ் இன்கிரீஸ் ஆகணும்னா 0.01 வந்து இன்கிரீஸ் ஆகாது. 0.05. ஸோ, அடுத்து போனா 0.0 0.10 0.15. ஸோ, அந்த மாரி அந்த 0.5 ஓகேவா? ஸோ, 0.05. ஸோ, அப்படிதான் வந்து இன்கிரீஸ் ஆகும். சிலது பார்த்தீங்கன்னா 1 வச்சிருப்பாங்க. ஸோ, ரூ. 1 தான் இன்கிரீஸ் ஆகும். இப்ப 40,000 இருக்குன்னா 40,001 40,002 அதுக்கு இன் பிட்வீன்ல 40,000.5 அப்படின்னு வந்து போகாது. ஓகேவா? ஸோ, அது வந்து திக் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி பார்க்கிறதுன்னா, வெயிட். ஸோ, அத நீங்க Google Chromeல சர்ச் பண்ணி பார்க்கலாம். வெயிட். Googleலயே நீங்க சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணல. ஈஸியா Googleல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். வெயிட் ஓகே. ஸோ, பாருங்களேன் இப்ப சில்வர் நான் சர்ச் பண்றேன் பாருங்க. சில்வரோட திக் சைஸ்ன்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ, ₹1 கரெக்ட்டா? ஸோ, அப்ப சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1 தான் இன்கிரீஸ் ஆகும். அதுக்கு இன் பிட்வீன்ல போகாது. அப்ப அதே மாரி ஸோ, பேங்க் நிஃப்டி. ஸோ, வரலையா? ஸோ, இது லாக்ஸ்ல குடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரைட். இது இல்ல. ஸோ, டீமேட் அக்கவுண்ட்லாம் ஈஸியா பார்க்கலாம். சில்வருக்கு வந்தது இதுக்கு வரல. சரி நிஃப்டிக்கு சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ, இதுலயும் இல்ல. ஓகே. நான் வேற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஜெனரல் நாலேட்ஜ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ, அது நமக்கு வந்து கிரியேட் பண்றோமோ இல்லையோ
ஸோ சிலதுக்கு வந்து வருது, சிலதுக்கு வரல. ஸோ இதுலயும் நான் செக் பண்ணேன். வெயிட் உங்களுக்கு. ம். ஓகே கைஸ். ஸோ அது சம்டைம்ஸ் வரல. ஓகே. ஸோ அது வரல. அது எப்போ உங்களுக்கு வந்து பார்க்கலாம்? ஏதாவது வெப்சைட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க Googleல சர்ச் பண்ணா அது வரும். ஆக்சுவலா எப்போ வந்து அது உங்களுக்கு ஷோ பண்ணும்னா, உங்க புரோக்கர்ல வந்துட்டு இன்கேஸ் இப்போ சில்வர் மைக்ரோல வந்துட்டு ரூ. 1 ஸோ 40,000 அடுத்து நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா 40,000ன்னு பண்ணணும். இல்ல 40,001ன்னு குடுக்கணும். ஸோ நீங்க போயிட்டு 40,000 புள்ளி 0.5 ஸோ 40,000 0.5ன்னு குடுத்தீங்கன்னா ஆர்டர் விழாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஓகே. ஸோ அது எந்த புரோக்கர்லயுமே வந்து மார்க்கெட் டெப்த்ல இல்ல. நான் எல்லா புரோக்கர்லயும் செக் பண்ணிட்டேன். ஸோ எந்த புரோக்கர்லயும் இல்ல. ஓகே. ஸோ வேற ஒண்ணும் இல்ல. அந்த 0.05ன்றது பேங்க் நிஃப்டியோட திக் சைஸ். ஓகேங்களா? ஓகே. எஸ் டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. அது அவ்வளவு நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு நாலேட்ஜ் தெரிஞ்சுக்கோங்க. எந்த புரோக்கர்லயும் அந்த ஆப்ஷன் இல்ல. ஸோ நான் இங்க குடுக்குறேன். அத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங் வந்து போயிட்டு ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நேத்து நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நீ வந்து டெய்லி நீங்க ரொட்டீனா உங்க லைஃப்ல வந்து பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் 13. ஸோ அப்போ வந்து 2 நாளோட டேட்டா வந்து வேணும். 11ஆம் தேதியோட டேட்டா ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்போ 12 மட்டும் நம்ம என்டர் பண்ணா போதும். நிஃப்டியோட ஸ்பாட் டேட்டா. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நிஃப்டியோட ஸ்பாட் இன்னைக்கு வந்து ஹை வந்து 17,825.75. ஸோ இன்னைக்குரிய லோ வந்து 17,717.25. ஓகே. ஸோ நிஃப்டி ஸ்பாட்டோட டேட்டா வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ 2 நாள் ப்ரீவியஸ் 2 நாள் 13ஆம் தேதின்றப்போ அதுக்கு முதல் 2 நாள் ஸ்டெப் 3 அதுவே கால்குலேட் ஆயிரும். நம்ம ஃபார்முலா குடுத்து வச்சதுனால 2 டே ஹையஸ்ட் ஹை, 2 டே லோவஸ்ட்ல என்னன்றத ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 4 பஃபர் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கிறதுனால 2 டே ஹையஸ்ட் ஹை கூட பிளஸ் 0.15%, 2 டே லோவஸ்ட் லோ கூட மைனஸ் 0.15%. ஸோ அப்புறம் ஸ்டெப் 5 நம்ம கிடைச்ச பஃபர் வழியா ஹையஸ்ட் ஹைல இருந்து வந்து பஃபரை 50 ரவுண்ட் அப் பண்றோம். ஸோ அதை வந்து புட்டோட எண்ட் ஸ்ட்ரைக்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம லோவஸ்ட் லோல இருந்து வந்த பஃபரை வந்து 50 ரவுண்ட் டவுன் பண்றோம். ஸோ வந்து காலோட எண்ட் ஸ்ட்ரைக்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து ஸ்டெப் 6 நம்மளோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் வந்து கண்டுபிடிக்க வரும். அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு.
புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எண்ட் ஸ்ட்ரைக் மைனஸ் 10 ஸ்ட்ரைக். காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எண்ட் ஸ்ட்ரைக் பிளஸ் 10 ஸ்ட்ரைக். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சிருக்கனால ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் என்னன்றது கண்டுபிடிச்சிருச்சு. நீங்க வந்து புட்டோட எண்ட் ஸ்ட்ரைக் 17,900. ஸோ 17,900ல இருந்து மைனஸ் 10 ஸ்ட்ரைக்னா 17,450 தான் வந்து புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக். இப்போ காலோட எண்ட் ஸ்ட்ரைக் வந்து 17,600. ஸோ அப்போ பிளஸ் 10 ஸ்ட்ரைக். ஸோ 18,050 வந்து பார்த்தீங்கன்னா காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக். ஸோ அடுத்து இந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டு எண்ட் ஸ்ட்ரைக் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். ஸோ காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 18,050ல இருந்து 17,600 வரைக்கும். புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 17,450ல இருந்து 17,900 வரைக்கும். வெள்ளி, திங்கள், செவ்வாய்னா கரண்ட் வீக்கும், புதன், வியாழன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம 20th ஏப்ரல் தான் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி இது 13 ஏப்ரல் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஆட் பண்ணிடலாமா? 18,050ல இருந்து மார்க்கெட் வாட்ச்ல போயிட்டு ஆட் ஸ்கிரிப்ட் டெரிவேட்டிவ்ஸ் நிஃப்டி எக்ஸ்பைரி 20th ஏப்ரல் கால்ஸ் 18,050ல இருந்து 2,050 18,000 17,950. இப்போ வந்து காலுக்கு பார்த்தீங்கன்னா 18,050ல இருந்து 17,600 மைனஸ் 10 ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ணியாச்சு. சாரி, ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ணியாச்சு. வீடியோ ஆடியோ ஓகே தானே? ஏதாவது பஃபர் ஆகுதா? ஆடியோ வீடியோ கிளியரா எல்லாருக்கும்? ஸோ இல்லை ஏதாவது பிரேக் ஆகுதா? ஓகே தானே? ஓகே, கிளியர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் புட்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டு எண்ட் ஸ்ட்ரைக். புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 17,450. ஸோ வந்து புட் செலக்ட் பண்ணிட்டு 17,450. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? ஓகே 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 ஓகே. இப்போ நான் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுற ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? ஸோ இப்போ ஷோ ஆகுதா? ஸோ இந்த இந்த காலம் உங்களுக்கு ஷேர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே 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 டன். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து காலுக்கு ஸோ மைனஸ் காலுக்கு ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்ட்ரைக் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி புட்டுக்கும் ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நிஃப்டிக்கு வந்து மினிமம் ஓஏ வந்து எவ்வளோ இருக்கணும்? நிஃப்டிக்கு மினிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,000 கரெக்டா? ஸோ அப்போ வந்து மினிமம் 25,000 இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிடணும். இன்கேஸ் 25,000 கம்மியாக இருந்ததுன்னா அதை நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். கரெக்டா? ஸோ எல்லாமே காலில் எல்லாமே 25,000க்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ எதையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ புட்டுக்கு வந்து செக் பண்ணுறப்போ புட்லேயும் எல்லாமே 25,000க்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ புட்லேயும் எதையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்பு? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்ட்டு நிஃப்டிக்கு 0.85%, பேங்க் நிஃப்டிக்கு 1.1%. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்ட்டு 0.85% கிடைக்கக்கூடிய வேல்யூவை 2 டே லோவஸ்ட்ல கூட கம்பேர் பண்ணணும். ஸோ 2 டே லோவஸ்ட்ல எது அதிகமாக இருக்கோ அதான் நம்மளோட ஃபைனல் ஸ்ட்ரைக். ஸோ செக் பண்ணுங்க, காலில் எது ஃபைனல் ஸ்ட்ரைக் வருதுன்றது செக் பண்ணுங்க. காலுக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க எது ஃபைனல் ஸ்ட்ரைக் நமக்கு கிட்ட வருதுன்னு. கன்ஃபியூஸாக இருக்கவங்க லோ ப்ரீவியஸ்ல ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே நம்ம கிடைச்ச வேல்யூ விட அதிகமாக இருக்கும்.
கரெக்ட்டா செக் பண்றீங்களா? 17,600. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒண்ணு வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இல்லன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் போயிருக்கணும். ஸோ 17,600 மினிமம் பிரீமியம் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சாச்சு நிஃப்டி. ஓகே. ஸோ இப்ப காலோட ஃபைனல் ஸ்ட்ரைக் 17,600ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் புட். ஸோ புட்டுக்கு வந்து மினிமம் பிரீமியம் வந்து எந்த ஸ்ட்ரைக்ல இருக்குன்றத செக் பண்ணுங்க. ஓகே. செக் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? கரெக்ட்டா? ஸோ புட்ல வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே செலக்ட் ஆகல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து நம்ம போணும். சேம் இதே 17,450லிருந்து ஸோ 17,900 எந்த கான்ட்ராக்ட்னா ஏப்ரல் 27 ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்கிரிப்ட் நிஃப்டி புட் 17,450லிருந்து 27th ஏப்ரல். 17,450 8, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 17,900 வரைக்கும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணணும். 25,000 கம்மியா இருந்தா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக்க ரிமூவ் பண்ணணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் 25,000 அப்ப எந்த ஒரு ஸ்ட்ரைக்கையும் நம்ம ரிமூவ் பண்ண போறது கிடையாது. நெக்ஸ்ட் மினிமம் பிரீமியம் இருக்கான்றத நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதுக்கு செக் பண்ணுங்க. 27th கான்ட்ராக்ட்ல எது வந்து நமக்கு மினிமம் பிரீமியம் இருக்குன்னு. எந்த ஸ்ட்ரைக்ன்னு. ஓகே. ஸோ கரெக்ட்டா? லாஸ்ட் ஸ்ட்ரைக் 17,900 வந்து மினிமம் பிரீமியம் இருக்கு. ஸோ 17,900 இன்டு 0.85% என்ன வேல்யூ வருது? 17,900 இன்டு 0.85%. ஸோ 152.15. ஸோ லோ வந்து 158.95. ப்ரீவியஸ் லோ 196.25. ஸோ நம்ம கிடைச்சிருக்க வேல்யூவோட லோவஸ்ட்ல வந்து அதிகமா இருக்கு. அதனால நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற மத்த எல்லா ஸ்ட்ரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ். இப்போ வந்து நிஃப்டிக்கு கால் புட் 2க்குமே வந்து ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இதோட ஹை, லோ, ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு ஃபார்முலால டைரக்ட்டா அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங். ஸோ காலோட ஃபைனல் ஸ்ட்ரைக் 17,600. 17,600. புட்டோட ஃபைனல் ஸ்ட்ரைக் 17,900. இதோட எக்ஸ்பைரி வந்து காலுக்கு வந்து ஏப்ரல் 20. ஸோ புட்டோட எக்ஸ்பைரி வந்து ஏப்ரல் 27. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஹை, லோ 17,600ஓட ஹை வந்து 279.
279. ஸோ லோ வந்து 199. ப்ரீவியஸ் ஹை வந்து 226. ப்ரீவியஸ்ல வந்து 163.50. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 17,900. ஸோ புட்டோட ஹை வந்து 210.35. லோ வந்து 158.95. ப்ரீவியஸ் ஹை வந்து 255. ப்ரீவியஸ் லோ 196.25. ஓகே. ஸோ இப்போ வேல்யூஸ் என்டர் பண்ணோம்னா ஆல்ரெடி ஃபார்முலாஸ் ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கிறதுனால டேரெக்டாக நமக்கு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து எப்படின்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதே மாதிரி ஃபியூச்சர்ஸும் வந்து நம்ம ஓகே. ஸோ ஃபியூச்சர்ஸும் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஆக மொத்தம் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங், நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸோ கம்ப்ளீட். ஸோ முடிஞ்சு. ஓகேவா? இன்னும் வந்துட்டு இது கூட கேப் அப் கேப் டவுன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட்ஸில் ட்ரேட் பண்ண ரெடி. ஓகே தானே? ஓகே. அதே மாதிரி நம்ம உங்களுக்கு கிளாஸில் வந்துட்டு நான் கொடுத்துருந்த இதில் வந்துட்டு வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருந்துருப்பேன். வீக்லி ஆப்ஷன் பையிங் வந்து நான் கொடுக்கல. ஸோ இருந்தாலும் இந்த கிளாஸில் நான் வீக்லி ஆப்ஷன் பையிங் சொல்லி கொடுத்துறேன். ஏன் வந்து நான் வந்து அதை வந்து கட் பண்ணேன், என்ன ரீசன்னால வீக்லி ஆப்ஷன் பையிங். ஸோ இப்போ வந்து எப்படி ஆப்ஷன் செல்லிங் நம்ம டெய்லி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் வந்து டெய்லி வந்து பண்ண முடியும். ஆனால் வந்து எதனால நான் அதை கட் பண்ணேன் அப்படின்ற ரீசன் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸஸ் எல்லாம் இருந்தது. இப்போ எதுக்காக அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கான கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ப்ரீமியம் எல்லாமே ஒரு டீசெண்டான அமௌண்ட்ல வந்து கிடைச்சிட்டு இருந்தது. ஓகே. ஸோ நம்மளும் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 1.5 இயர் அண்ட் 2 இயர்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? ஒரு 1.5 இயரா 2 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசா வந்து அவ்வளோ பெரிய எந்த ட்ரெண்டும் வந்து மார்க்கெட்ல பெருசா இல்ல. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த 18,000 நிஃப்டி டச் பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டி 40,000 2 இயர்ஸ் முன்னாடியே டச் பண்ணிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்து அந்த எடுத்த ரிஸ்க்கு அதுக்கு வைக்கக்கூடிய கேபிட்டல் எல்லாமே ஆப்ஷன் செல்லிங்க்கு ஈக்குவலா இருந்த ஒரே ஒரு காரணத்தினால அதுக்கு எதுக்கு நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் போய் பண்ணிட்டு இருக்கணும், ஸோ செல்லிங்கே வந்து பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம அது எல்லாத்தையும் தூக்கிட்டோம். பட் நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு கேபிட்டல் கிடையாது. ஆனால் ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டை வந்து ஸோ நான் கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன் பையிங்கில் தான் வந்து பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ வேறு வழி இல்லை. ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்குறப்போ ஆப்ஷன் செல்லிங்குரிய கேபிட்டல் வந்து அதுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுனால தான் நம்ம விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நான் அதை வந்து இங்கே நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுக்குறப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா 400, 500 அந்த ரேஞ்சிலலாம் வந்து சம்டைம்ஸ் வந்து என்ட்ரிஸ் வரும். ஸோ அவ்வளோ ஹை ப்ரீமியம் வந்து நம்ம எடுத்து பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனால தான் அதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம். ஓகேங்களா? அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது தான் எக்ஸ்பைரியில ஆப்ஷன் பையிங். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோவான ப்ரீமியம்ல வந்து கிடைக்கும். அதனால ரிஸ்க்கும் வந்து கம்மியா இருக்கும். நம்ம எடுத்த ரிஸ்க்குக்கு ஏத்தாப்புல ரிவார்ட்ஸும் வந்து கிடைக்கும். ரிஸ்க்கும் நம்மனால வந்து வச்சுக்கிற மாதிரி அதே மாதிரி கேபிட்டல் கம்மியா இருக்கிறதுனால தான் அதை மட்டும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ போன பேட்ச் வரைக்கும் வீக்லி ஆப்ஷன் பையிங் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பேட்ச்ல இருந்தா நான் ரிமூவ் பண்ணேன். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால வந்து அதையும் நான் வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா? அதுல வந்து என்ன ப்ராஃபிட் கன்சிஸ்டன்டா வரும். என்னன்னா செல்லிங்க்கு என்ன நம்ம கேபிட்டல் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு கேபிட்டல் பையிங்க்கு இருந்தாகும். அப்போ வந்து இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா நான் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ண விரும்புறேன். ஆனா என்கிட்ட 6 லட்சம் கிடையாது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ண. ஆனா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிற மாதிரி அது கண்டினியூவா ஒரு 500 பாயிண்ட் மூவ் ஆகுது, இல்ல 600 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த ட்ரெண்டை வந்து அதுல ஒரு 60-70% ஸோ என்னால கேட்ச் பண்ண முடியும்னா அது ஆப்ஷன் பையிங்ல தான் முடியும். அப்போ வந்து 6 லட்சம் வச்சு என்னால நிஃப்டி ஃபியூச்சர் பண்ண முடியல அப்படின்றவங்க ஒரு 2 லட்சம் ரூபாயை வச்சு நிஃப்டியோட ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணணும். அதே மாதிரி
பேங்க் நிஃப்டி வந்து 11,00,000 10,00,000 8,00,000 வச்சு பண்ண முடியாது என்னால. ஃபியூச்சர். பட் அதுல என்ன லெவலுக்கு ப்ராஃபிட் வருமோ, அதுல ஒரு 60, 70% வந்து எனக்கு வேணும். என்னோட கம்மியான கேபிட்டல்னா ஒரு ரூ. 3,00,000 3.5 லேக்ஸோ இருந்துச்சுன்னா, பேங்க் நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன் பையிங் வந்து நீங்க வந்து போகலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க அத வந்து பார்க்கணும். அதோட வியூ. மத்தபடி வந்துட்டு இந்த வெளிய சொல்ற மாரி, இந்த Instagram ஆட்ல, YouTube ஆட்ல சொல்ற மாரி 500, 1000ன்ற மாரி அந்த ஆப்ஷன் பையிங் வந்து இருக்காது. ஓகேங்களா? கிளியர். ஸோ அந்த ஆப்ஷன் பையிங் வந்து நான் இப்போ வந்து சொல்லிர்றேன். அது வந்து ஈஸி தான். பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த செல்லிங் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல கிட்டத்தட்ட 60% அதே சேம் ஸ்டெப் தான் வந்து வரப்போகுது. ஸோ ஒண்ணாவே நான் குடுக்குறேன். அண்ட் வீக்லி ஆப்ஷன் பை. ஓகேவா? ஸோ இது ஃபியூச்சர்ஸ் பண்ண முடியல. என்னால ஃபியூச்சர்ஸ்ல பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பிட்டல் கிடையாது. ஆனா ஒரு பிக் மூவ கேட்ச் பண்றதுக்கான வழி என்னன்னா, இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன் பை. ஓகேங்களா? இல்ல என்ட்ட கேப்பிட்டல் கம்மியா இருக்கு. 50,000 1,00,000 தான் இருக்குன்றவங்க இதுக்குள்ள வந்துராதீங்க. வீக்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பையிங் தயவு செஞ்சு டச் பண்ணிறாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிருங்க. அப்புறம் சில்வர் மைக்ரோன்னு நான் கிளாஸ்ல இருக்கு இல்லையா லாஸ்ட்டா, அதுல நீங்க போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ இது பண்ணக்கூடிய ஆள் யாருன்றது சொல்ட்டேன். நீங்களே உங்களுக்கு இது சூட்டபிளா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் வந்து வரும் ப்ராஃபிட் வரும். நீங்க பண்ணுங்க. எவ்வளோ வேணா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் போறது கிடையாது. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ நான் சொல்றேனோ, நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் சொல்லிறணும். என்ன அதுல நெகட்டிவ் இருக்குன்றது. நான் பாட்டுக்கு வந்து ஒரு சைடே பேசிட்டு போயிறக்கூடாது. ஸோ அது வந்து கரெக்ட்டா இருக்காது. அதனால தான் நான் கிளியரா சொல்லிறேன். ஓகேங்களா? அந்த மாரி யாரும் போய் நான் என்னதான் சொன்னாலுமே நம்ம ஸ்டூடண்ட்ஸ் சில பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அதனால தான் வந்து அத கட் பண்ணதே நானு. அதனால தான் இந்த செஷன்ல நான் அழுத்தி சொல்லிறேன். இந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க இதுக்குள்ள போங்கன்னு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப வந்து 2க்கும் பொதுவாவே நான் வந்து ஸ்டெப்ஸ் குடுத்துறேன். ஏன்னா ஒரே ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 என்னன்னா, சேம் எப்பவும் போல தான். ரைட் டவுன் த நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட். ஸோ இத யூஸ் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டில 1000 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம். 2000 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம். நிஃப்டில 500ல 1000 பாயிண்ட் ஆப்ஷன்ஸ்ல கேட்ச் பண்ணலாம். ஸோ அது எல்லா நாளுமாலாம் அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட்ல அந்த கன்டினியூவா அந்த ட்ரெண்ட் இருக்கிறப்போ, மேக்ஸிமம் வந்து சைட்வேஸ்ல போகுதுன்னா சில டைம்ஸ் என்ட்ரியே வராது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ நல்ல பிரீமியம் ஜெனரேட் ஆகுது. நல்லா மார்க்கெட் ட்ரெண்ட்ல இருந்தா தான் இதுல வந்து என்ட்ரி கிடைக்கும். ரொம்ப ரேர் தான் என்ட்ரி கிடைக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் 13/4. இப்ப நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லா ஆப்ஷன் பையிங் நான் பண்றது இல்ல. ஏன் ப்ரோ நீங்க பண்ண மாட்டீங்கன்னு ரீசன் கேட்டீங்கன்னா, நான் ஒரே ஒரு ரீசன் தான். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல. ஏன்னு ஒரு ட்ரேடர், பின்னு ஒரு ட்ரேடர் 2 பேர் 2,00,000 2,00,000 வச்சிருக்காங்க. 1 இயர் ஃபுல்லா ட்ரேட் பண்றாங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷன் பையர விட செல்லர் வந்து அதிகமா ப்ராஃபிட் எடுப்பாருன்றது சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கிறப்போ அது எனக்கு தெரியும். ஸோ நான் எப்படிதான் பையிங் பண்ணாலும், அத விட செல்லிங்ல வந்து அதிக ரிட்டர்ன் கிடைக்க போகுதுன்றது. அதனால தான் வந்து நான் செல்லிங் பண்ணேன். ஏன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் தான். இந்த பையிங்ல நீங்களே அத முடிச்சுட்டு போயிட்டு நீங்களே வந்து லைவ்ல ட்ரேட் பண்றப்ப செக் பண்ணி பாருங்க. பையிங்ல வந்து எவ்வளோ வருது வீக்லி ஆப்ஷன் பையிங்ல. வீக்லி ஆப்ஷன் செல்லிங்ல எவ்வளோ ட்ரேட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து செல்லிங்ல வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா 80% இருக்குல்ல, நமக்கு மார்க்கெட்ல என்டர் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி. ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி. பையிங்ன்னு வந்து பார்த்தா 20%ன்றப்போ நம்ம அந்த டேஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10ல 2 நாள் தான் வந்து என்ட்ரியே வரும் அப்படின்னா, அந்த 2 நாள் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செல்லிங்ல பார்த்தீங்கன்னா 10ல 8 நாள் கூட என்ட்ரி வரக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா? எஸ். அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அடுத்து ஸ்டெப் 2 ஆப்ஷன்ஸ்னாலே சொல்லியிருக்கேன். ஸ்பாட்டோட டேட்டா. ரைட் டவுன் த previous 2 days high and low data for Nifty and Bank Nifty spot. ஓகேவா? ஸ்பாட் டேட்டா. ஆப்ஷன் செல்லிங் நம்ம எடுத்தோம் இல்லையா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட். அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் வீக்லி ஆப்ஷன் பையிங் இது எக்ஸ்பைரி கிடையாது. வீக்லி ஆப்ஷன் பையிங். ஓகேவா? ஸோ இதுக்கும் வந்து ஸ்பாட்டோட டேட்டா தான் எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறனால ஸோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நிஃப்டி நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் டேட்டா. ஆல்ரெடி ஆப்ஷன் செல்லிங் எடுத்திருப்போம்ல.
காப்பி. ஸோ இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2ஓட டேட்டாவே வந்து எடுத்தாச்சு. ஸ்டெப் 3 எப்பவும் போலலாம். 2 டேவோட ஹையஸ்ட் என்ன? 2 டேவோட லோவஸ்ட் என்ன? நிஃப்டியோட 2 டே ஹையஸ்ட், ஸோ நிஃப்டியோட 2 டே லோவஸ்ட் லோ. ஸோ இது மாதிரி பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டோட 2 டே ஹையஸ்ட், ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டோட 2 டே லோவஸ்ட் லோ. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் நிஃப்டியா, ஸோ 2 டே ஹையஸ்ட், ஸோ அதே மாதிரி மினிமம் ஆஃப், ஸோ அது பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 3 வந்து கம்ப்ளீட். ஸ்டெப் 4 என்ன? ஸோ கூட பஃபர் வேல்யூ ஆட் பண்ணுறது. ஸோ அப்படியே செல்லிங்கில் வந்த அதே ஸ்டெப் தான். ஓகேவா? டுடே ஹையஸ்ட் இது ஓப்பன் ப்ராக்கெட் 1 ப்ளஸ் இதுக்கு 0.15% தான். நிஃப்டி பேங்க்கு ரெண்டுக்குமே. ஸோ பை டுடே லோவஸ்ட் இன்டூ 1 மைனஸ் 0.15%. ஸோ அப்புறம் பேங்க் நிஃப்டிக்கு அதே டுடே ஹையஸ்ட் இன்டூ ஓப்பன் ப்ராக்கெட் 1 ப்ளஸ் 0.15%. ஸோ டுடே லோவஸ்ட் லோ இன்டூ ஓப்பன் ப்ராக்கெட் 1 ப்ளஸ் 0.15%. ஓகே, ஸோ இப்போ வந்து டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியோட 2 டே ஹையஸ்ட் 17,825.75 இன்ட்டு ப்ராக்கெட் 1 ப்ளஸ் 0.15%. அதுக்கப்புறம் 2 டே லோவஸ்ட் லோ இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 மைனஸ் 0.15%. ஓகே, ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ 2 டே ஹையஸ்ட் இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 ப்ளஸ் 0.15%. ஸோ அதே மாதிரி 2 டே லோவஸ்ட் இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 மைனஸ் 0.15%. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் அப் ரவுண்ட் டவுன் தான். ஸோ நான் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப கீழே லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஸ்டெப் 6 என்னன்னா ரவுண்ட் அப். இப்போ நிஃப்டினா வந்து ஹையஸ்ட் இருந்து வந்து பஃபரை 50 ரவுண்ட் அப் பண்ணணும், லோவஸ்ட் இருந்து வந்து பஃபரை 50 ரவுண்ட் அப் பண்ணணும். பேங்க் நிஃப்டினா 100 ரவுண்ட் அப் 100 ரவுண்ட் அப். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ரவுண்ட் அப் வந்து ரவுண்ட் ஆஃப் 50. ஓகே, ஸோ 17,852.4. ஸோ ரவுண்ட் அப் பண்ணால் 17,900. ஓகேங்களா? ஸோ அடுத்து கீழே ரவுண்ட் டவுன். பேங்க் நிஃப்டிக்கு வந்து 100. ஓகே, ஸோ அவ்வளோதான். அப்போ வந்து செல்லிங்கில் வந்து இது வந்து நம்ம புட்டோட எண்டு ஸ்ட்ரைக்கு, காலோட எண்டு ஸ்ட்ரைக்னு எடுத்தோம். இங்கே அந்த மாதிரி எண்டு ஸ்ட்ரைக்கு ஸ்டார்ட் ஸ்ட்ரைக்லாம் கிடையாது டேரெக்டாக. ஸோ இது வந்து கால். செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறது புட்டுன்னு எடுத்தோம். பையிங்கிறப்போ மேலே இருக்கிறது கால். ஓகேவா? ஸோ கீழே வந்து புட்.
டைரக்ட்டா. ஸோ இதுல ஸ்டார்ட் எண்ட்லாம் கிடையாது. அதே மாரி பேங்க் நிஃப்டிக்கு ஸோ கால் வந்து புட். இந்த ஸ்ட்ரைக்க டைரக்ட்டா நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த 17,900 கால், 17,600 புட்டு, 41,200 கால், 40,900 புட்டு. ஸோ டைரக்ட்டா வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஸ்டெப் 5. ஸோ அப்படியே வந்து வந்துடலாம். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டியோட கால் வந்து 17,900 புட்டு 17,600. கீழ தனியா ஆட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வாட்ச் அண்ட் ஸ்கிரிப்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இப்போ அது சொல்ல மறந்துட்டேன். இங்க வந்து நோட் குடுத்துறேன். எக்ஸ்பைரி செலக்ட் பண்றது. சேம் அதே தான். ஃப்ரைடே, மண்டே அண்ட் டியூஸ்டேனா பே கான்ட்ராக்ட். அதுவே வெட்னஸ்டே அண்ட் டியூஸ்டேனா செலக்ட். நெக்ஸ்ட் வீக். ஓகே. ஸோ சேம் செல்லிங் பார்த்த மாரி தான். அப்போ வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் வந்து 13 புதன்கிழமை. ஸோ சாரி வியாழக்கிழமை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நிஃப்டி 20 ஏப்ரல். ஸோ கால்ல என்னன்னா 17,900 கரெக்ட்டா? ஸோ டைரக்ட்டா சர்ச் பண்ணி 17,900 ஆட். ஸோ அப்புறம் புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,600. ஸோ அது வந்து 20 ஏப்ரல் தான் இருக்கு. ஓகே. ஸோ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டியோட கால் வந்து 41,700, புட்டு வந்து 40,900. ஸோ அப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி கால் 41,700. ஸோ 20 ஏப்ரல். ஸோ புட்டு வந்து 40,900. ஸோ புட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த 4 ஸ்ட்ரைக்கையும் ஆட் பண்ணியாச்சு. இது வரை ஸ்டெப் 5. இப்போ அடுத்த ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 வரைக்கும், ஸ்டெப் 6 வரைக்கும் முடிஞ்சதா? ஸ்டெப் 8, ஸ்டெப் 7. ஸ்டெப் 7 என்னன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் OA லெஸ் தென். ஸோ 2 இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டிக்கு சொல்லிட்டேன். நிஃப்டி கால் OA லெஸ் தென் 25,000. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே. ஸோ இப்போ என்னன்னா நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ 17,900 கால் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் லெஸ் தென் 25,000 இப்போ வந்து 12,000 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லணும்னா கோ ஒன் ஸ்ட்ரைக் அப் ஃபார் கால். ஸோ காலுக்கு வந்து என்ன பண்ணா ஒரு ஸ்ட்ரைக் அப்ல போய் செக் பண்ண சொல்லுது. இப்போ 12,000 இருந்தா நம்ம அதை எடுக்க முடியாது. மினிமம் OA வந்து 25,000 இருக்கணும். ஸோ 12,000 தான் இருக்குன்ற கண்டிஷன்ல என்ன பண்ணணும்னா, ஸோ அடுத்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அப்ல போய் செலக்ட் பண்ணி பார்க்கணும். 17,980. ஸோ கால். அத அவங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிடுவோம். இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் வாட்ச் லிஸ்ட்ல இருந்து. ஓகேவா? இல்ல இன்கேஸ் 17,900 வந்து வெறும் 5,000 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுவும் வந்து கம்மியா இருக்கு. பிலோ 25,000 இருக்கு. அப்ப என்ன பண்ணா இன்னொரு ஸ்ட்ரைக் அப்ல போகணும். ஸோ அப்போ 18,000. ஸோ 18,000 கால செக் பண்ணி பார்க்குறீங்க. இது வந்து 45,000 இருக்குன்னா, ஸோ இதை செலக்ட் பண்ணிடுவீங்க. இது 2யும் ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரூல். இதான் ஸ்டெப் நம்பர் 7. இல்ல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம்ல 17,900 கால். ஸோ அதே வந்து 1,20,000 இருக்குன்னா, டைரக்ட்டா இதையே எடுத்துக்கணும். எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா 25,000க்கு மேல இருக்கு.
இதுதான் வந்து இந்த ஸ்டெப் நம்பர் 7. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ அதே மாரி நிஃப்டி லெஸ் தென் 20,000 கோ ஒன் ஸ்ட்ரைக். இப்போ வந்து புட்டுக்கு. ஸோ புட்டுனா டவுன் சைடு. ஓகேவா? ஸோ புட்டு. சொன்ன மாதிரி தான். இப்போ புட்டு வந்து என்ன இருக்கு? 17,600 புட்டா? 17,600 புட்டு வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட் ஆன் பண்ணணும். இதோட வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ 70,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டைரக்டா இதையே நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இன்கேஸ் இதோட வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 7,000 தான் இருக்கு. நமக்கு மினிமம் வந்து 25,000 வேணும். அப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, கோ ஒன் ஸ்ட்ரைக் டவுன். அங்க காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப் சைடு வந்து ஆட் பண்ணி பார்த்தேன். இப்போ புட்டுன்றப்போ டவுன் சைடு. இப்போ 17,550 புட்டு. ஸோ ஆட் பண்ணிட்டு செக் பண்றீங்க. ஸோ 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். செலக்ட். ஸோ இத எடுத்துப்பீங்க. இந்த ஸ்ட்ரைக்க ரிமூவ் பண்ணிருவீங்க. ஓகேவா? ஸோ இதே தான். இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 7. இது வந்து ரேர். நீங்க வந்து ஒரு 20 ட்ரேடுக்கு அனலைஸ் பண்றப்போ, ஏதாவது ஒரு ட்ரேடுக்கு இந்த மாரி நடக்கும். ஓகேவா? ஸோ மத்தபடி எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். செல்லிங்க்கு வேணா நமக்கு வந்து கம்மியா இருக்கும் நெறைய டைமு. பையிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்மியா வர்றது ரேரான சிச்சுவேஷன் தான். ஸோ வந்து நிஃப்டிக்கு. இதே பேங்க் நிஃப்டிக்குன்னா, பேங்க் நிஃப்டிக்கு எவ்வளோ? ஸோ வந்து 10,000 தானே? அதே ஸ்டெப் தான். கோ ஒன் ஸ்ட்ரைக். ஸ்டாப் ஃபார் கால். கோ ஒன் ஸ்ட்ரைக் டவுன் ஃபார் புட். ஓகே. ஸோ இதான் வந்து ஸ்டெப் 7. அப்ப நான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் வந்து பார்ப்போமே. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா, எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே 25,000க்கு அபோவ் தான் இருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு 10,000க்கு அபோவ் தான் இருக்கு. அப்ப நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போறதில்ல. அப்படியே இருக்கு. ஸோ இப்ப நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன? ஸோ ஃபார்முலாஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கு. செல்லிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபார்முலா தானே எல்லாத்துக்கும் இருந்தது. பட் பையிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பைரி அப்படின்னா என்னன்னா, இங்க நம்ம செலக்ட் பண்றோம்ல, வெள்ளி, திங்கள், செவ்வாய் கரண்ட் வீக் கான்ட்ராக்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா, கரண்ட் வீக் எக்ஸ்பைரியோட ஃபார்முலா எடுக்கணும். இதுவே வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ட்ரேட் பண்ண அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட ஃபார்முலா வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ மொத்தமா 2 ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கரண்ட் வீக் எக்ஸ்பைரியோட என்ட்ரி. ஸோ என்ட்ரியோட ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல, ஃபைனலா ஸ்ட்ரைக் வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கோட 2 டேவோட ஹையஸ்ட் ஹை ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் 10%. ஸோ அப்புறம் டார்கெட் into open bracket 60%. Suppose stop loss first MS open bracket 1 minus 60%. So TSL வந்து பாத்தீங்கன்னா 2 day lowest low into open bracket 1 minus 10%. ஓகே. ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து என்னன்னா, சரிங்கண்ணா, வெயிட், ஸ்டாப் லாஸ் 1, ஸ்டாப் லாஸ் 2 வந்து பிஃபோர் டார்கெட். ஓகே. இப்போ ஸ்டாப் லாஸ் 1 என்னன்னா மேக்ஸிமமா ஸோ MSL
டிஎஸ்எல் ஓகேவா? ஸோ ஸ்டாப் லாஸ் 2 வந்து ஸோ இது வந்து எல்லாமே ஒண்ணு தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஓகே. இப்படியே எடுத்துக்கோங்க. எம்எஸ்எல்க்கு பதிலா ஸ்டாப் லாஸ் 1 இல்லைன்னா ஆர் இனிஷியல் ஸ்டாப் லாஸ். ஸோ இங்க நீங்க என்ட்ரி ஆறீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் பிஃபோர் டார்கெட். ஸோ என்ட்ரி ஆறப்போ இது 2ல எது மேக்ஸிமம் ஒண்ணு கண்டுபிடிக்கிறீங்களா? ஸோ அதை வந்து இனிஷியல் அது வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ்னு இல்லை இனிஷியல் ஸ்டாப் லாஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து ஒரு 140ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது அப்படியே நோட்டடு ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஸ்டாப் லாஸ் 2 போறப்ப என்னன்னா இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அது இல்லைன்னா டிஎஸ்எல் ஓகேவா? ஏன்னா நீங்க அடுத்தடுத்த நாளைக்கு டேட்டா என்டர் பண்றப்ப எம்எஸ்எல் வந்து சேஞ்ச் ஆகும். அதனாலதான் தேவை உங்களுக்கு வெறும் ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ நான் இதில் இப்படி கொடுக்குறேன் உங்களுக்கு புரியணுன்றதுனால. இனிஷியல் எஸ்எல் இல்லைன்னா டிஎஸ்எல் ஓகேவா? ஸோ இதை இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் ஓகேவா வச்சுட்டு இது அந்த ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கிட்டு ஸோ ரெண்டாவது நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து ட்ரையல் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் இதுக்கும் ட்ரையல் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் வந்து ஒன்று 2 டேவோட லோஸ்ல வச்சு டிஎஸ்எல் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஒரிஜினல் ஸ்டாப் லாஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம்ல ஃபியூச்சர்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியல் ஸ்டாப் லாஸ்னு போட்டு நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நோட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக ஸோ அடுத்தடுத்துக்கு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது டூலில் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லை. ஸோ டூலில் வந்து நான் இதை வந்து என்ட்ரு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு புரியுதுல என்ட்ரினா 2 டே ஹையஸ்ட் இருந்து ப்ளஸ் 10%. ஸோ வந்ததுன்னா என்ட்ரி டார்கெட் நம்ம என்ட்ரியிலேருந்து ப்ளஸ் 60%. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எம்எஸ்எல் வந்து என்ட்ரியிலேருந்து மைனஸ் 60%. டிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டே லோவஸ்ட் லோலேருந்து 10%. பிஃபோர் டார்கெட் வரல நம்ம என்ட்ரி தான் ஆயிருக்கும் அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும்னா இந்த எம்எஸ்எல் டிஎஸ்எல்ல எது மேக்ஸிமம் இருக்கோ அதை ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ வந்து 140னா அதுதான் வந்து இனிஷியல் ஸ்டாப் லாஸ் அந்த 140 ஓகேவா? ஸோ ஆஃப்டர் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸோ ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலாக ஓகேங்களா? ஸோ ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி செப்பரேட்டாக கொடுத்து புரிய வச்சிருக்கேன் ஓகேவா? ஸோ அது ஓகே தானே? ஃபியூச்சர்ஸ் மாதிரி தான் கைஸ் 2 லாட் என்ட்ரு ஆகணும். என்ட்ரியில் ஒரு லாட் வந்து டார்கெட்டில் எக்ஸிட் ஆகணும். செகண்ட் லாட்டை ஹோல்டு பண்ணிகிட்டே போவோம். ஸோ ஒன்று அந்த நம்ம இனிஷியலாக என்ட்ரு ஆகிறப்ப என்ன ஸ்டாப் லாஸ் இருந்தோ அதை வச்சுப்போம். செகண்ட் லாட்டுக்கு டிஎஸ்எல் வச்சு கால்குலேட் பண்ணிப்போம். இது கிராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்து டிஎஸ்எல் மேலே போகுதுன்னா டிஎஸ்எல் மட்டுமே ஸ்டாப் லாஸாக பிளேஸ் பண்ணிகிட்டே போவோம். இன்கேஸ் டிஎஸ்எல் வந்து நம்ம இனிஷியலாக என்ட்ரான ஸ்டாப் லாஸை விட கீழே இருக்குது அப்படின்னா ஸோ இதையே எடுத்துப்போம் ஓகேவா? எனக்கு நமக்கு எங்கே ரிஸ்க் கம்மி பண்ண முடியுதோ அதுதான் ஓகே. அப்படியே வந்து ஃபியூச்சர்ஸ் மாதிரியே தான் எக்ஸிக்யூஷன் எல்லாமே 2 லாட்டு செல்லிங்க்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு லாட் என்ட்ரு ஆகலாம். ஃபியூச்சர்ஸு ஆப்ஷன் பையிங்க்கு கம்பல்சரி 2 லாட்டு அதே கான்செப்ட் தான். ரெண்டாவது லாட்டு மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த பிக் மூவை கேட்ச் பண்ணுறதுக்கானது. ஃபர்ஸ்ட் லாட் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணுறது நம்ம கேபிட்டலை சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா? இது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பைரோட ஃபார்முலா. அடுத்து இதுவே நம்மளோட ட்ரேடிங் ரேட் புதன் வியாழன். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து எடுக்கும். இதுவே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியா இருந்ததுன்னா நீங்க பர்சன்டேஜ் மட்டும் தான் சேஞ்ச் வரும். 1+7% 1+45%. அதே மாதிரி தான் 45% இங்க வந்து 7%. பேச மற்ற எல்லாமே சேம் தான். பர்சன்டேஜ் மட்டும் அங்கே 10க்கு பதிலாக இங்கே 7 அங்கே 60க்கு பதிலாக இங்கே 45 ஓகேவா? ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சவங்க நீங்கள் டைரெக்டாக டேட்டாஸ் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். தெரியாதவங்களுக்கு நாளைக்கு நான் வந்து டூலோட வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ நம்ம டூல் வந்து உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் மெயில் பண்ணிடுறேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து எக்ஸல் ஷீட் வந்து தெரியும், எனக்கு இது எக்ஸல் ஷீட்டெல்லாம் பில்டு பண்ண தெரியும், ஃபார்முலாஸ்லாம் என்ட்ரு பண்ண தெரியும்னா உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் தெரியும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷீட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எக்ஸல் ஷீட்டும் வேண்டாம், டூலும் வேண்டாம், நான் மேனுவலாக கால்குலேட்டர்லேயே கால்குலேட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம் ஓகேங்களா? ஏன்னா உள்ளே இருக்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ பேக்ரவுண்டில் என்ன இருக்குது, என்ன ரன் ஆகுது, என்ன ஃபார்முலா எப்படின்றது தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டூல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிறதா. ஸோ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதான் அதை உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன் பையிங்
எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங் கிடையாது. எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங் தனி. அது வந்து அடுத்து வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு நான் சொல்லல. பட் இந்த கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டேன். இது ஃபியூச்சர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ். ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ண கேபிட்டல் இல்லாதவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். ஓகேங்களா? எஸ். ஓகே கைஸ். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து இத கிளியர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேப் அப், கேப் டவுன் வந்து போயிடலாம். அதுதான் வந்து கேப் அப், கேப் டவுன்னா வந்து என்னன்னு சும்மா சொல்லிடுறேன். இப்ப நம்ம பார்த்தோம்ல. இப்ப வந்து இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த க்ளோஸோட நெக்ஸ்ட் டே ஓப்பன் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து கேப் அப். இப்ப எக்ஸாம்பிள் ரூ. 100ல இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு ரூ. 130ல ஓப்பன் ஆகுதுன்னா, ரூ. 100ல க்ளோஸ் ஆன மார்க்கெட் நாளைக்கு ரூ. 130 ஓப்பன் ஆகுது. இது வந்து கேப் அப். ஓகேவா? பிரைஸ் வந்து க்ளோஸ் ஆன பிரைஸோட நெக்ஸ்ட் டே ஓப்பன் வந்து அதிகமா இருக்கு. அதுவே கேப் டவுன்னா இன்னைக்கு ரூ. 100ல க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட். நாளைக்கு ரூ. 70ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 10 பாயிண்ட் கம்மியா இருந்தாலுமே அது வந்து கேப் டவுன் தான். பிரைஸ் வந்து கம்மியா ஓப்பன் ஆச்சுன்னா வந்து கேப் டவுன். ஓகே. இந்த மாதிரி நடக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து இப்ப பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கோங்களேன். நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இன்னைக்கே வந்து என்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். 41,727ன்னு. திடீர்னு வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து 42,000ல ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இப்ப என்ன பண்றது? நம்ம 727ல என்ட்ரி ஆகணும். அது 42,000ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகுது. ட்ரேட் எடுக்க முடியாது இல்லையா? நம்ம பிரைஸ் கிட்ட. ரொம்ப 300 பாயிண்ட் தள்ளி போயிடுதுல. இந்த மாதிரி வர்றப்போ தான் அந்த கேப் அப்போ, கேப் டவுனை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பேக் டெஸ்ட் பார்க்குறப்போ பார்த்தோம் இல்லையா? சப்போஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போட வேண்டியது இருக்கும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் லாஸை தாண்டி மார்க்கெட் போயிடுச்சு. இந்த மாதிரி நடக்கிறப்பையும் அந்த கேப் அப், கேப் டவுன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது ரெண்டும் இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன் செல்லிங், இப்போ பார்த்த வீக்லி ஆப்ஷன் பையிங் எல்லாமே அந்த கேப் அப், கேப் டவுன்ல தான் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? அது பண்ற வரைக்கும் இது நம்ம வந்து லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. அந்த கேப் அப், கேப் டவுன் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட் செஷன் நமக்கு இருக்கு இல்லையா? மார்னிங். அப்ப வந்து இன்கேஸ் நம்ம அன்னைக்கு லைவ் மார்க்கெட் செஷன்ல இருக்கிறப்போ கேப் அப்போ, கேப் டவுனும் நடந்ததுன்னா, கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜிய லைவா மார்க்கெட்லயே எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இன்கேஸ் ஏன்னா நமக்கு சொல்ல முடியாது. நம்ம ரேண்டமா ஒரு நாள்ல வந்து லைவ் மார்க்கெட் செஷன் வச்சிருக்கோம். அன்னைக்கு இன்கேஸ் கேப் அப், கேப் டவுன் நடக்கலைனாலும் பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதுல இருக்கக்கூடிய பேக்கப் வீடியோ இருக்கும் நம்மட்ட. அது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவாங்க. பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது வந்து பிராக்டிகலா பார்த்தாங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நம்ம தியரிட்டிக்கலா சொல்றத விட, இதெல்லாம் வந்து ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். இப்போ வந்து என்ட்ரி நம்ம நார்மலா என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். அதனால இது எல்லாமே வந்து பிரச்சனை இல்ல. இது டே டு டேல எல்லாரும் பண்ண போறது ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்னால இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அது மட்டும் தான் லைவ் மார்க்கெட்ல. கேப் அப்பும், கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம லைவ் மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதனால அது லைவ் மார்க்கெட்ல வச்சு டெஸ்ட் பண்ணா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தாலும் அது ஃபுல்லா 100% வந்து போய் சேராது. அதனால தான் நம்ம லைவ் மார்க்கெட் செஷன் ஒண்ணு வச்சிருக்கோம். லைவ் மார்க்கெட் எதுக்குன்னா, எப்படி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும், எப்படி டார்கெட் பிளேஸ் பண்ணணும், எப்படி ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும், எப்படி நம்மளோட வாட்ச் லிஸ்ட் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேப் அப் நடந்தா என்ன பண்ணணும், கேப் டவுன் நடந்தா என்ன பண்ணணும். இது எல்லாமே அந்த லைவ் மார்க்கெட் ஹவர்ஸ்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்காக தான் அந்த லைவ் மார்க்கெட் செஷன். ஓகேவா? அதுல நான் என்னோட அக்கவுண்ட்ல போடுற ஆர்டர்ஸ் எல்லாமே நான் வந்து பிளேஸ் பண்ணி காட்டுவேன். எப்படி என்னன்றதெல்லாம் அது பார்ப்போம். ஓகேங்களா? அது எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைவ் மார்க்கெட் செஷன் போனா கரெக்ட்டா இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். ஓகே. இன்னைக்கு செஷன் வந்து ஓரளவு செல்லிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு முக்கியமா. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீக்லி ஆப்ஷன் பையிங், எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங்லாம் நாளைக்கு கூட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைன்னா நாளைக்கு கேப் அப், கேப் டவுன் போயிடலாம். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே. ஓகே. ஓரளவு உங்களுக்கு செல்லிங் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல. ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சுல. செல்லிங்ல வந்து நீங்களாவே ஓனா பண்ணிடுவீங்களா? அதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? செல்லிங். நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங். 2 நாள் பார்த்துருக்கோம். அது எந்த பிரச்சனையும் இல்லைல்ல செல்லிங்ல. செல்லிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல? இன்கேஸ் உங்களுக்கு மொத்தமா 10 நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டவுட் இருந்ததுனாலும், இல்லன்னா எங்க டவுட் வரும்னு நான் சொல்றேன். இதுல கால்குலேஷன்லாம் டவுட் வராது. ஆர்டர் போடுறது, டார்கெட் போடுறது, ஸ்டாப் லாஸ் போடுறது, அந்த கேப் அப், கேப் டவுன்ல கால்குலேட் பண்றது அங்க தான் வந்து மேக்ஸிமம் டவுட் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் 2 நாள் நம்ம வந்து சப்போர்ட் செஷன் குடுத்துருக்குது. அந்த சப்போர்ட் செஷன்ல வச்சு எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அத பத்தி ஏதோ டவுட் இருக்கு. மியூட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த சப்போர்ட் செஷன்ல அன்மியூட் பண்ணிடுவோம் எல்லாமே.
ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் வருதுன்னா சாட்ல கேளுங்க. சப்போர்ட் செஷன்ல ஒன் பை ஒன்னா அன்மியூட் பண்ணி நம்ம வந்து உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு சேம். ஸோ அதே ஷெட்யூல் படியே நாளைக்கு உங்களுக்கு 7:30க்கு வந்து கிளாஸஸ் இருந்து வந்துரும். ஓகேங்களா? ஓகே. ஓகே கைஸ். ஸோ குட் நைட். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே கைஸ்.